கூட इस दिन में भी இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிற ये 5वें महीने में आए हुए ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். हर एक परमेश्वर के बच्चों को यीशु मसीह के नाम से मैं बधाई देता हूँ. கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். परमेश्वर अपने दाहिने हाथ के आशीष से आपको भरे, அவருடைய இடது கரத்தினால் உங்களை அணைத்துக் கொள்வாராக. अपने बाएं हाथ से आपको गले लगा, அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு வாழ்கிற கிருபையை கொடுப்பாராக. उसके छाती में टेक कर जीने वाले अनुग्रह को அவருடைய आपको दे, முகத்தின் பிரசன்னத்தினால் உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பாராக. उसके चेहरे की प्रसन्नता से आपको हर एक दिन கர்த்தருடைய जीने लगाए. கிருபையும் அவருடைய நன்மையும் ஒவ்வொரு நாளும் உங்க ஜீவன நாளமெல்லாம் தொடர்ந்து கொண்டே परमेश्वर இருப்பதாக. के अनुग्रह और भलाई आपके जीवन भर लगातार आपके இந்த जीवन में बनी மாதத்தின் रहे. ஒவ்வொரு நாளிலும் इस महीने के हर एक दिन கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்தரிக்கும்படியாக परमेश्वर ने हमारे लिए रखे हुए मिराज को हम हासिल கர்த்தர் நம்மை करने के लिए தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவாராக. परमेश्वर हमें योग्य கர்த்தர் அப்படி बनाए. செய்வார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். परमेश्वर ऐसे करेगा, विश्वास से ஸ்தோத்திரம் ताली बजाकर ஸ்தோத்திரம் स्तुति ஸ்தோத்திரம் करेंगे. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை இன்றைய தியானத்துக்காக நாம் எடுக்க भजन போகிறோம். संहिता पहला अध्याय के तीसरे वचन को आज मनन करेंगे. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். भजन संहिता पहला अध्याय तीसरा அவன் वचन, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு वो उस वृक्ष के समान रहेगा தன் காலத்தில் தன் கனியை தந்து जो बहती नाली की ओर लगाया जाकर இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். अपने ऋतु में फल देते हुए அவன் पत्ते न गिरते हुए, செய்வதெல்லாம் வாய்க்கும். और वो जो भी करेगा वो सफल होगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு इस नए महीने में आए हमारे लिए கர்த்தர் ஆசீர்வாதமாய் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நாம் சுதந்தரிக்க வேண்டும். परमेश्वर आशीष के रूप में, भविष्यवाणी के रूप में देने वाले நம்முடைய इस मिजाज வாழ்க்கை को हासिल எப்படி करेंगे. செழிப்பாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். हमारा जीवन कैसे सफल रहेगा हम देखते हैं. எப்படிப்பட்ட செழிப்பை கொடுக்கிறார் என்றால் किस प्रकार का सफलता देता है. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருக்க போகிறோம். नाले के किनारे लगाए हुए के தன் समान, காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமாய் இருக்க போகிறோம். अपने ऋतु में फल देने वाले उस फल के पेड़ के இலையுதிராது समान, இருக்கிற மரத்தை போல இருக்க போகிறோம். पत्ते न गिरने वाले उस वृक्ष के நாம் समान. செய்கிறதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு வெற்றியின் ஜீவத்தை हम கொடுப்பார். जो भी करेंगे वो सफल होगा. இந்த 5வது மாதத்துல इस 5वें महीने கர்த்தர் में எல்லா காரியங்களும் வெற்றியை தருவார் என்று परमेश्वर हर बात में நம்பிக்கையோடு सफलता को கரங்களை देंगे. தட்டி ஸ்தோத்திரிக்கலாமா? ऐसे भरोसे के साथ ताली ஸ்தோத்திரம் बजाकर स्तुति ஸ்தோத்திரம் करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया. இந்த அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நாம் கடந்த வாரத்தில் इस தியானித்திருந்தோம். अध्याय के पहले 2 वचन को हमने पिछले हफ्ते मनन किया ஒரு था. துன்மார்க்கன் ஒரு பாக்கியவான் ரெண்டு பேரும் எப்படி இருப்பார்கள் சொல்லி தியானித்தோம். एक दुष्ट और एक धर्मी कैसे रहेंगे कर हमने मनन किया था. துன்மார்க்கன் என்றால் தேவன் இல்லாதவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். दुष्ट यानी जो परमेश्वर के बिना है, பாவி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். पापी कर हमने देखा. பரியாசக்காரர் என்று சொல்லி பார்த்தோம். वो टट्टा उड़ाने वाला कर देखा. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. दुष्ट के सम्मति पर नहीं चलना है. பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது. पापियों के मार्ग में खड़े नहीं रहना है. பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்கார கூடாது. टट्टे उड़ाने वाले जहां पर बैठते वहां அதை नहीं बैठना है. செய்யாமல் इसे किए बिना கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் परमेश्वर के शास्त्र पर प्रसन्न रखने वाले, இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லியும் दिन और रात उसे ध्यान कर அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியும் தியானித்திருந்தோம். वो धन्य रहेंगे कर हमने मनन किए थे. அந்த பாக்கியவான்கள் என்பதற்கு वो धन्य जो है, கர்த்தரின் சந்தோஷத்தை ஒரு சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறவர் என்று சொல்லி தியானித்தோம். धन्य यानी परमेश्वर की खुशी से भरे हुए कर हमने मनन किया. இப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற ऐसे परमेश्वर के शास्त्र में प्रिय रखने वाले, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருக்கிற दिन रात उसे ध्यान करने वाले, ஒரு தெய்வ பிள்ளை கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் 3வது வசனம். एक परमेश्वर के बच्चे के लिए मिलने वाला आशीष ये तीसरे वचन முதல் है. வசனம் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லி பார்த்தோம். पहला वचन बताती है कैसे नहीं रहना இரண்டாவது चाहिए. வசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். दूसरा वचन हमने देखा कैसे रहना चाहिए. மூன்றாவது வசனம் கர்த்தர் நம்மை எப்படி வைப்பார் என்று சொல்லி और பார்த்தோம். तीसरा हम देखते हैं कि परमेश्वर में कैसे रखेगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறீங்களா? परमेश्वर के वचन में आप प्रिय हो? எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்க பிடிக்கும்? कितने लोग वचन पढ़ना पसंद करते हो? கை வசத்துங்க பாப்போம். हाथ उठाइए. பிடிச்சு வாசிக்கணும். पसंद कर पढ़ना அப்படின்னா அதை चाहिए. விரும்பி வாசிக்கணும். बड़े चाहत के साथ वचन को पढ़ना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அம்மா சொல்லிட்டாங்க, माँ ने कह दिया, அப்பா திட்டுவாங்க, पापा डांटेंगे, அப்படி வாசிக்க கூடாது. ऐसे नहीं पढ़ना है. லவ் அண்ட் ரீட். उससे प्यार करो और पढ़ो. அல்லேலூயா. हालेलुया. அதை விரும்பி வாசிக்கிறீங்க. और बड़े चाहत के साथ அந்த पढ़ो. வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. वो वचन जैसे कहते हैं कि परमेश्वर के व्यवस्था पर प्रसन्न रहकर, டிலைட் அது வந்து அப்படி பிரியமா இருக்கணும். उसमें प्रसन्न रहना है. அந்த அவ்வளவு பிரியமா நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். इतने प्रेम के साथ उसे पढ़ने लगना அத है. கடந்த நாட்கள சொன்னேன். इसे पिछले हफ्ते कहा நமக்கு था. பிடிச்சிருக்கிற ஒரு காரியத்தை हमें कोई चीज पसंद है तो செய்வதற்கு யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. उसे करने के लिए किसी कोई को जबरदस्ती करने நமக்கு की जरूरत नहीं. பிடிச்சிருந்தா அது தானாவே செய்யும். यदि हमें पसंद है तो हम खुद ब खुद அது करेंगे. கஷ்டமான வேலையா இருந்தாலும் செய்வோம். वो कितनी भी कठिन हो तो भी हम करेंगे. இன்னொன்னு சொல்லணும்னா एक और कहना அது है तो, நம்ம வேலை இல்லாட்டாலுமே செய்வோம். वो हमारा काम नहीं है तो भी हम करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதானே? ऐसा ही है ना. சில பேருக்கு வந்து कुछ लोगों को, சில ஆண்களுக்கு சொல்றேன், कुछ पुरुषों को
कहता हूँ, சமையல் பண்ண பிடிக்கும், उन्हें खाना बनाना पसंद है, எனக்கு பிடிக்காது. मुझे पसंद नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா சில ஆண்களுக்கு பிடிக்கும். लेकिन कुछ पुरुष लोग पसंद करते हैं। சமையல் பண்றது மோஸ்ட்லி நம்ம கலாச்சாரத்துல பெண்களின் வேலை, ज्यादा कर हम देखते हैं खाना बनाने का काम स्त्रियों का அவங்க होता தான் है, பண்ணிட்டு இருக்காங்க. वही आप आज तक कर रहे ஆனா हैं। சில நேரம் ஒரு லீவ் நாள் வந்துட்டு பாருங்களேன், लेकिन एक छुट्टी का दिन आ गया तो அன்னைக்கு देखिए, யார் சமையல் பண்ணுவா? उस दिन कौन खाना बनाएगा? அந்த வேலை பிடிச்சவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? वो काम पसंदीद जो पसंद இன்னைக்கு करते हो நான் क्या பண்றேன், करें? நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. आज मैं करता हूँ, तुम लोग चुप रहो कहीं। அல்லேலூயா. हालेलुया। நம்மத்துல அப்படி நிறைய பேர் இருக்காங்க. हमारे पे ऐसे कई लोग हैं। பரோட்டா மாஸ்டர் இருக்காங்க, बरोटा मास्टर है, சிக்கன் மாஸ்டர் இருக்காங்க. चिकन मास्टर है। அல்லேலூயா. हालेलुया। அவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் அதுல. ये सब उसमें स्पेशलिस्ट है। ஆனா அவங்களுக்கு லீவ் கிடைக்கிற நேரம் பாருங்களேன், लेकिन उन्हें छुट्टी मिलती है तो देखिए, அம்மா ஒய்ஃப் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு माँ को पत्नी को सब बिठा நான் அதை செய்வேன் அப்படி मैं பண்றேன். उसे करूंगा ऐसे करते அது हैं। காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. क्योंकि वो करना वो पसंद அது करते அவங்க हैं। வேலை கிடையாது, ये उनका काम नहीं அதை है, செய்யணும்னு அவசியமும் वो கிடையாது. करने की जरूरत भी नहीं। அன்னைக்கும் அவங்க வீட்டுல இருந்தாலும் பொங்கி போடுறதுக்கு ஆள் இருக்கு, उस दिन वो घर पर रहेंगे तो भी पकाने के लिए लोग हैं, சமையல் பண்ணி கொடுக்க சாப்பாடு கொடுக்க ஆள் இருக்காங்க. खाना बनाकर उन्हें खिलाने के लिए लोग ஆனாலும் हैं। लेकिन फिर அது भी பிடிச்சிருந்ததுனால वो पसंद करते என்ன हैं, பண்றாங்க? इसलिए அதை वो வில்லிங்க, அதை விருப்பத்தோட செய்யறாங்க वो कहते हैं, பாருங்க. बड़े चाहत के साथ करते हैं। அதே மாதிரி தான் वैसे ही அல்லேலூயா. हालेलुया। பைபிள் வாசிக்கவும் பிடிச்சிருக்கணும், बाइबल पढ़ना भी पसंद आना அதை चाहिए, விருப்பத்தோட எடுத்து बड़े வாசிக்கணும். चाहत के साथ पढ़ना அது चाहिए। எப்பொழுதெல்லாம் वो कब कब இரவும் பகலும் வாசிக்கணுமா? दिन और रात पढ़ना चाहिए। அல்லேலூயா. இரவும் हालेलुया। பகலும் दिन और रात அதை தியானிச்சு கொண்டே இருங்க. उससे ध्यान करते रहो, வெறுமனே ரீடிங் மட்டும் இருக்க கூடாது. केवल पढ़ना ही नहीं रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதை மெடிடேட் பண்ணணும், उससे हम मनन भी करना தியானிக்க चाहिए, ஆரம்பிக்கணும். उससे ध्यान करना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, अब वचन को केवल पढ़ना இரவும் नहीं, பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷனே பாக்கியவான். दिन और रात उसको ध्यान करने वाला ही धन्य है। அதத்தான் சொன்னேன், इसीलिए कहा, இந்த தியானமாய் இருப்பேன் என்பதற்கு ये ध्यान करूंगा इसका मतलब நீங்க பெரிய ஒரு லெக்சரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. आप बड़े लेक्चरर बनने की जरूरत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்ல நீங்க ஒரு பெரிய அறிஞரா ஒரு பெரிய அதுல ஒரு அறிவாளியா இருக்கணும் அவசியம் या கிடையாது. उसमें बड़े पंडित होने की जरूरत नहीं है। உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வசனத்தை அசை போடுவதுதான் தியானம். आपको जो वचन पता है उसे चबाते रहना ही मनन करना। அல்லேலூயா. அல்லேலூயா. அது அசை போடணும். उसे चबाते रहना அந்த है। முதல் வசனத்தை எடுத்துக்காங்களேன், पहले वचन को ले लीजिएगा, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க கூடாது. दुष्ट के मार्ग में नहीं चलना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப துன்மார்க்கன் யாரு? तो दुष्ट यानी कौन? என் கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் துன்மார்க்கன்? मेरे साथ रहने वाला सब कौन है? அவன் दुष्ट கொடுத்த है। ஆலோசனை நடக்கிறேனா? वो देने वाले अगुवाई में मैं அந்த चलता हूं ஆலோசனை तो எனக்கு சரியா இருந்திருக்கா? वो अगुवाई मेरे लिए सही रहा அந்த क्या? ஆலோசனைப்படி நான் வாழ்ந்ததுனால எனக்கு என்ன தப்பு நடந்திருக்கு? वो अगुवाई के अनुसार जीने के कारण मेरे लिए क्या बुरा என் हुआ வாழ்க்கையில है? என்ன பிரச்சனை வந்திருக்கு? मेरे जीवन में क्या समस्या आई है? இப்படி நினைப்பதுதான் தியானம். ये जो सोचना ही ध्यान है। தியானம்னா அதுக்காண்டி பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுதான் ध्यान है ना, इसके लिए कुछ बड़ा चढ़ा के எந்த करने की जरूरत வசனத்தை नहीं। பாக்குறீங்களோ जिस वचन को அந்த देखते हो, வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கிறது, उस वचन के अनुसार हमारे जीवन में क्या हुआ அந்த है, வசனத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும், उस वचन के अनुसार मुझे क्या करना இந்த है, ரெண்டையும் நினைச்சு பார்ப்பதுதான் தியானங்க. ये दोनों को याद करना ही ஒண்ணே ध्यान அந்த है। வசனத்தின்படி என்ன நடந்திருக்கிறது என்பதை நினைங்க, पहला वचन के अनुसार क्या हुआ है, இரண்டாவது அந்த வசனத்தின்படி நான் என்ன செய்யணும். दूसरा उस वचन के अनुसार मुझे क्या करना இந்த है। ரெண்டையும் நினைத்து பார்ப்பது பேர் தான் தியானம். ये दोनों को याद करना ही ध्यान है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. वैसे ध्यान करने लगो। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு யார் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல. इसे कोई सिखाने की இதுக்கு ஒரு जरूरत नहीं டீச்சர் है, வேணும் அப்படின்னு அவசியம் इसके கிடையாது. लिए कोई शिक्षक की जरूरत नहीं அல்லேலூயா. है। நீங்க हालेलुया। உங்களுக்குள்ளே அதை நினைத்து பார்க்கும் பொழுது आप अपने अंदर जब उसे सोच कर देखते हो, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा आपको मदद करेगा। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தையும் நம்மை போதித்து நடத்துகிறவர். पवित्र आत्मा हर प्रकार के सत्य में हमें सिखाकर चलाता है। அவர் நடத்துவாருங்க, वो चलाएगा, அவர் சொல்லி கொடுப்பார். वो हमें ஆனா सिखाएगा। எப்போ நான் நீங்க தியானிக்க ஆரம்பிக்கும் लेकिन कब कहे तो आप जब उसे मनन करने लगते हो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோ நீங்க ஒவ்வொருவருமே आप हर एक வசனத்தை வாசிக்கிறவர்களாயும் केवल वचन को पढ़ने वाला அதை नहीं, கேட்கிறவர்களாயும் लेकिन उसे सुनने वाले அதன்படி भी வாழ்கிறவர்களாயும் और उसके अनुसार அதை जीने वाले தியானிக்கிறவர்களாயும் இருக்க और வேண்டும். उसे ध्यान करने वाले भी होना அப்பொழுதுதான் நம்ம चाहिए। பாக்கியவான்களா மாற முடியும். तब हम धन्य बन सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அது ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. इसे हर एक दिन अपने जीवन में பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. उसे आजमा कर देखिए। அல்லேலூயா. हालेलुया। பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. आप தனியா उसे இருக்கும் अभ्यास பொழுது, कर देखिए। தனியா இருக்கும் பொழுது, जब अकेले रहे हो, டிராவல் பண்ணும் பொழுது, जब सफर करते வீட்ல हो, படுத்து இருக்கும் या பொழுது, घर पर जब लेटे हो। அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन वैसे कहती நீ है, நடக்கும் பொழுதும், जब तुम चलते समय, நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், जब तुम बैठे हो, நீ படுத்திருக்கும் பொழுதும் जब तुम लेटे हो, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை குறித்து நீ பேச வேண்டும். इस व्यवस्था के शब्दों के बारे में तुम्हें बोलना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி பேச ஆரம்பிக்கணும். उसके बारे में बोलने लगो। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு பேர் தான் தியானம். इसका मतलब ही ध्यान है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப ஒண்ணு நல்ல
அதுக்கு விரும்பி வாசிக்க ஆரம்பிங்க. पहले बड़े पसंद कर कर पढ़ने लगो, ரெண்டாவது அதை தியானிக்க ஆரம்பிங்க. दूसरा उसे मनन करने लगो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। திடீர்னு நீங்க படுத்திருக்க சொல்ல ஆவியானவர் ஏதாவது சொல்லுவார். अचानक आप जब लेटे हो ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க அப்படிம்பார். पवित्र आत्मा कहेगा एक वचन को पढ़िए, एक எடுத்து अध्याय को வாசிங்க, पढ़िए, ஒன்றும் பிரச்சனை पढ़िए கிடையாது. उस समय இப்பதான் உங்க में। கையில மொபைல் இருக்குல்ல, படுத்துக்கிட்டே வாசிங்க, ஒன்றும் अब तो பிரச்சனை आपके கிடையாது. हाथ में मोबाइल में आप लेटे लेटे पढ़ सकते हो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। திடீர்னு ஆண்டு நான் சில நேரம் அப்படிதான் பார்ப்பேன். अचानक मैं कई समय में ऐसे देखता हूं, படுத்திருக்க சொல்லி ஏதாவது ஆண்டு வசனத்தை கொடுப்போம், जब लेटा பேசாது. रहूंगा परमेश्वर अचानक உடனே एक அதை वचन எடுத்து देकर மொபைல்ல बातें எடுத்து करेगा, படிச்சுக்கிட வேண்டியதான். तुरंत उसी समय मोबाइल उठाकर पढ़ लेना। அல்லேலூயா. हालेलुया। அந்த இல்ல நம்ம வேதத்தை வந்து உட்கார்ந்து தான் படிக்கணும், नहीं नहीं, उस समय में शास्त्र को बैठ के முழங்கால் पढ़ना போட்டு தான் है, படிக்கணும். उठने लगा कर पढ़ना है। அது நேரம் இருக்கும் பொழுது. ये सब जब समय होती है तब। அல்லேலூயா. हालेलुया। நேரம் நமக்கு ஒரு மிட் நைட்ல பேசும்பொழுது நம்ம உட்கார்ந்துகிட்டே எப்படி படிக்க முடியும்? एक बीच रात में परमेश्वर बातें करते समय हम बैठकर नहीं पूछ ஆனா सकते। நீங்க உங்க கையில நீங்க நிறைய சோர்ஸ் இருக்கு. நான் தான் சொன்னேன், இப்பலாம் நிறைய நமக்கு வழிகள் இருக்குது. आज हमारे लिए कई प्रकार के उपाय है पढ़ने के लिए। அல்லேலூயா. हालेलुया। முன்னாடி இந்த பைபிளை தவிர நம்ம எங்கேயும் வேதத்தை பார்க்க முடியாது. पहले बाइबल के सिवाय हम शास्त्र के वचन कहीं नहीं देख இப்போ सकते। எல்லா இடத்துலயும் வேதம் இருக்கு. अब तो हमारे लिए हर जगह पर शास्त्र मिल அல்லேலூயா. जाएगा। हालेलुया। உங்க மொபைல்லயும் இருக்கு, मोबाइल में है, இன்னும் கொஞ்சம் விட்ட ஸ்மார்ட் வாட்ச்லயும் வந்துரும். अभी स्मार्ट वॉच में भी आ जाएगा। ஸ்மார்ட் வாட்ச்ல பண்ண முடியுமா, டவுன்லோட் பண்ண முடியுமா? स्मार्ट वॉच में डाउनलोड कर ஆமா, सकते அது हैं, வந்துறணும். वो भी आ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஆண்டவர் நமக்கு பல வழிகளை கொடுக்கிறார். तो परमेश्वर ने हमारे लिए कई मार्गों को दिया, யூஸ் பண்ண தெரியணும். केवल उसे इस्तेमाल करना जानना அல்லேலூயா. चाहिए। हालेलुया। அதை பயன்படுத்துங்க. उसे इस्तेमाल कीजिए। ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? इसे मैं क्यों कहता हूँ? இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து வரப்போகிறது. और एक कुछ दिन बढ़ने आने वाले வேதம் हैं, கிடைக்காத ஒரு நாட்கள் வரும். शास्त्र नहीं मिलने वाले வசனம் ऐसे दिन, படிக்க கூட முடியாத ஒரு நாட்கள் வரும். वचन नहीं पढ़ सकते ऐसे दिन அந்த आएंगे। நாட்களுக்கு இன்றைக்கு படித்து தியானிக்க ஆரம்பிங்க. उस दिन के लिए आज ही पढ़कर मनन कर कर तैयार हो அந்த जाओ। நாட்கள் வரும் பொழுது जब वो दिन आएंगे, வேதத்தை தேடுவார்கள், ஆனா शास्त्र को கிடைக்காது. ढूंढेंगे नहीं मिलेगा, வசனத்தை தேடுவார்கள், वचन को கிடைக்காது. ढूंढेंगे नहीं मिलेगा। அன்னைக்கு எப்படி வசனத்தை ஞாபகம் வைப்பீங்க? उस दिन आप वचन को कैसे याद அன்னைக்கு எப்படி रखोगे? வசனத்தை வைத்து ஜெபிக்க उस முடியும்? दिन कैसे वचन को रखकर प्रार्थना அதற்கு தான் करोगे? இன்றைக்கே வேதத்தை வாசிக்கணும். इसीलिए आज ही आप शास्त्र को இன்றைக்கு அதை पढ़ो, நினைத்து பார்க்கணும். आज ही उसे ध्यान कर कर அதை देखो, தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி उसे ध्यान कर कर ध्यान சரியான कर कर சத்தியத்தை பிடித்து நடந்து கொள்ளணும். सही सत्य को थाम कर चलना அப்படி चाहिए। நடந்து கொள்ளும் பொழுது वैसे जब हम चलेंगे, எந்த கொடிதான நாட்கள் வந்தாலும் कैसे भी कठोर दिन क्यों ना आ जाए, நம்ம தைரியமா வாழ முடியும். हम हिम्मत के साथ जी सकते ஏன்னா हैं, வேத வசனம் இங்க மாத்திரம் இல்ல, क्योंकि शास्त्र का वचन यहाँ ही இங்கேயும் नहीं, இருக்கும். यहाँ पर भी रहेगी। அல்லேலூயா. हालेलुया। மனசுலயும் இருக்குங்க. मन में भी रहेगी। அன்னைக்கு யாரும் நம்மள அசைக்க उस முடியாது. दिन कोई हमें हिला नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அப்படி ஒவ்வொரு வேதத்தை तो வாசிக்கணும். वैसे हर कोई शास्त्र को அப்படி पढ़ेगा। வாசிக்கும் பொழுது, ऐसे पढ़ते समय, இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது दिन रात उसे मनन करते ஆண்டவர் என்ன समय, சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता அவன் है? ஒரு மரத்தை போல் இருப்பான். वो एक वृक्ष के समान यानी पेड़ के समान रहेगा। இப்படிப்பட்ட மனிதனை इस मनुष्य को ஆண்டவர் ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். परमेश्वर एक पेड़ के तुलने में அவன் देखता है। நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு वो नाले की ओर लगाए தன் जाकर காலத்தில் தன் கனியை தந்து अपने ऋतु में अपने फल को இலை देकर உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். पत्ते न गिरे हुए एक पेड़ के समान அப்போ रहेगा। வேதத்தை வாசித்து तो शास्त्र को पढ़कर வேதத்தை தியானிக்கிற उसे मनन करने ஒரு वाला மனுஷனை एक मनुष्य को ஆண்டவர் ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகிறார். परमेश्वर एक वृक्ष के तुलने में देखता है। வேதத்தில் அநேகரை மரத்திற்கு ஒப்பிட்டு இருக்கிறார். हम शास्त्र में कई लोगों को वृक्ष के तुलने में देखते हैं। ஏன் மரத்திற்கு ஒப்பிடுறான்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. क्यों उसके तुलने में देखते हैं उसे मैं बाद में बताता हूँ। ஆண்டவர் பாருங்க, யோசேப்பு யார் என்றால் हम यूसुफ के बारे में देखते கனி हैं। தரும் செடி என்று அவர் சொல்லுகிறார். उसके बारे में कहा गया है फल देने वाला वृक्ष पेड़ है யோசேப்பு ஒரு करकर। கனி தருகிற செடியா இருக்கிறார். ये जो है फल देने वाला पौधा है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 52 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது संगीता 52:8 में देखते हैं சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், भजनकार ऐसा कहता है, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். मैं तो परमेश्वर के भवन में हरा भरा एक जैतून का पेड़ के समान हूँ। அல்லேலூயா. 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 அப்ப யோசேப்பு ஒரு கனி தரும் செடியா என்று சொல்லி तो பார்க்கிறோம். यूसुफ एक फल देने वाला ஆதியாகமம் पौधा कर 49ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. उत्पत्ति 39वां अध्याय में है। அதே போல சங்கீதம் 52:8 சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன் என்று भजन சொல்லுகிறார். संगीता 52:8 में कहा गया है कि मैं परमेश्वर के भवन में हरा भरा जैतून के पेड़ के समान रहूंगा। சங்கீதம் 92:12 और वैसे ही भजन संगीता 92:12 நீதிமான் में பனையை போல செழித்து धर्मी जो एक खजूर के समान बढ़कर லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். लेबनोन के देवदार के समान वो बढ़ेगा। அல்லேலூயா. 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 இங்க இருந்தப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் விளக்கம் கொடுக்க எனக்கு यहाँ நேரம் पर இல்ல. लिखा हुआ हर एक पेड़ के बारे में बताने के लिए समय नहीं அத है। கத்துக்கு சித்தமா இருந்தா இன்னொரு और பார்க்கலாம். परमेश्वर की इच्छा हो तो एक और दिन ஒவ்வொரு देखेंगे, மரத்தை குறித்து தியானிக்கலாம் ஒரு நாள். एक और हर एक पेड़ के बारे में मनन ஆனா करेंगे। இன்னைக்கு வந்து பாருங்களேன், ஏதோ ஒரு மரத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். लेकिन कुछ ना कुछ पेड़ के बारे में लिखा गया है। அல்லேலூயா. அது அல்லேலூயா. ஒலிவ மரமா இருக்கலாம், वो जैतून का पेड़ हो அது सकता பனை है, மரமா இருக்கலாம், या वो खजूर का அது पेड़ हो கேதுரு सकता है, மரமா या இருக்கலாம். देवदार की पेड़ हो सकती சங்கீதம் है। 128:3 சொல்லுகிறது, 128 संगीत उसका உன் மனைவி உன் வீட்டோரங்களில் तीन कहता है। திராட்சை
திராட்சை கொடியை போல் இருப்பாள். तेरी पत्नी जो तेरी घर के और दाखलता के समान रहेगी, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். तेरे बच्चे तेरे मेज के चारे और जो जैतून के पौधों के समान அப்ப रहेंगे। இங்க திராட்சை செடியும் அதே நேரத்தில் ஒலிவ கன்றுகளையும் சொல்லுகிறது. यहाँ पर दाखलता और जैतून के पौधे कहे गए। என்னாகமம் 24 அதிகாரத்தின் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது हम गिनती 24:6 में देखते हैं, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் वो फैल कर जाने वाली नदियों के समान நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் और போலவும் नदी के किनारे के बगीचे के கர்த்தர் समान நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் परमेश्वर ने लगाए हुए चंदन के पेड़ के समान தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. पानी की और एक देवदार के पेड़ के समान है। இங்கு சந்தன மரத்தையும் சொல்லுது, यहाँ पर चंदन का पेड़ कहा கேதுரு गया है, மரத்தையும் சொல்லுகிறது. देवदार का पेड़ कहा गया है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 எசேக்கியேல் 19 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது एजेकिएल 19:10 में हम देखते हैं, அவள் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதரும் திராட்சை கொடியை செடி போல் இருக்கிறாள். वो एक दाखलता के समान है जो हरे भरे पानी की ओर लगी है। இப்படி வேதத்தில் वैसे शास्त्र में அது சில மனிதர்களையா இருக்கட்டும் कुछ मनुष्य होने दो அல்லது இஸ்ரவேல் ஜனங்களையா या இருக்கட்டும், इजराइल लोग होने दो, இவர்களை எல்லாமே ये सारे लोगों ஆண்டவர் को ஏதோ ஒரு மரத்திற்கு ஒப்பனையாய் பார்க்கிறார். परमेश्वर किसी न किसी पेड़ के समान देखता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த மரமா இருந்தாலும் ஓகே. वो कोई भी पेड़ क्यों ना பனை हो, மரமா இருக்கிறது, கேதுரு மரமா இருக்கிறது, खजूर का पेड़ है, ஒலிவ देवदार की पेड़ है, ஒலிவ மரமா இருக்கிறது, जैतून का पेड़ है, திராட்சை செடியா இருக்கிறது. दाखलता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி अनेक விதமான மரங்களோடு தேவன் மனிதர்களை ஒப்பிட்டு இருக்கிறார். ऐसे कई प्रकार के वृक्ष के साथ परमेश्वर ने उनकी समानता அதுவும் की है। விசேஷமாய் நீதிமான்களை பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு இருக்கிறார். अभी विशेष लोग में धर्मियों को पवित्र लोगों को तुलना कर कर देखते हैं। ஏன் क्यों? மரத்திற்கு ஒப்பிடுகிறார்? क्यों वो एक वृक्ष के तुलने में देखता है? ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் ஒரு தேவ பிள்ளைகளை மரத்திற்கு ஒப்பனை ஆண்டவர் வைக்கிறார்? क्यों परमेश्वर के बच्चों को परमेश्वर के वृक्ष के तुलने में रखता நல்ல है? வேதத்தை வாசிக்கிற, अच्छे शास्त्र को पढ़ने நல்ல वाले, வேதத்தை தியானிக்கிற अच्छे शास्त्र को मनन இந்த करने वाले, மனிதர்களை மரங்களைப் போல் வைக்கிறாராம். इन मनुष्यों को वो एक वृक्ष के समान இந்த रखता है। மரங்களின் தன்மை என்றால் ये वृक्ष का गुण क्या அது है? கீழேயும் வளரும் மேலேயும் வளரும். वो नीचे भी बढ़ेगी ऊपर भी बढ़ेगी। இதுதான் மரத்தினுடைய தன்மை. यही एक वृक्ष का गुण है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஒரு நீதிமானை அல்லது ஒரு பரிசுத்தவானை परमेश्वर एक धर्मी या एक पवित्र मनुष्य को ஏன் மரத்திற்கு ஒப்பிடுகிறார் क्यों என்றால் एक वृक्ष के तुलने में அவர்கள் देखता है? கீழேயும் வரணும், வளரணும், மேலேயும் வளரணும். वो नीचे भी बढ़ना है ऊपर भी बढ़ना அப்படி है। என்றால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய உள்ளான வாழ்க்கையிலும் வளர इसका வேண்டும், मतलब आत्मिक जीवन नाम के भीतरी जीवन में भी बढ़ना है। உலக வாழ்க்கையான வெளிப்புற வாழ்க்கையிலும் வளர வேண்டும். दुनिया का जीवन नामक बाहरी जीवन में भी बढ़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்குத்தான் அவர் மரத்திற்கு ஒப்பிடுகிறார். इसलिए वह वृक्ष के तुलने में देखता அப்படி है। என்றால் इसका मतलब தேவன் நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிறார், परमेश्वर हमारे बढ़ोतरी को चाहता நம்முடைய है, செழிப்பை விரும்புகிறார், हमारे हरे भरेपन को चाहता நம்முடைய है, ஆசீர்வாதத்தை விரும்புகிறார், हमारे आशीष को चाहता நாம் है, கர்த்தருக்குள் படருகிறதை விரும்புகிறார். हम परमेश्वर में फैलना वो இந்த चाहता है, உலகத்தில் நீங்கள் பெருகுகிறதை அவர் விரும்புகிறார். इस दुनिया में फूले फलने के लिए वो चाहता இது है। எல்லாமே மரத்தினுடைய தன்மை. ये सब एक पेड़ का स्वभाव है। மரம் வளரும், पेड़ बढ़ेगी, மரம் படரும், मैं पेड़ फैलेगी, மரம் கிளைகளை விடும், पेड़ जो है फांदियों को देगी, மரம் பூக்களை பூக்கும், पेड़ जो है फूलों को देगी, மரம் காய்களை கொடுக்கும், पेड़ जो है फलों को மரம் देगी, கனிகளை கொடுக்கும். पेड़ जो है फलों को இது देगी। எல்லாமே மரத்தினுடைய தன்மைகள். ये सब एक पेड़ का स्वभाव है। அப்போ இந்த தன்மைகள் எல்லாம் तो ये सारे स्वभाव நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று हमारे अंदर रहना चाहिए। தேவனுடைய விருப்பமாய் ये இருக்கிறது. परमेश्वर की चाहत है। நம்மை நாமே சுருக்கிக் கொள்ள வேண்டாம். हम अपने आप को दबा कर नहीं रखना நான் है। ஆசீர்வதிக்க இருக்கிற ஆசீர்வாதம் போதும், मुझे जो आशीष है वो काफी है, அப்படிலாம் கிடையாதுங்க. ऐसा नहीं है। ஆண்டவர் பாருங்க, முதல் மனிதனை என்ன பண்ணார் தெரியுமா? देखिए परमेश्वर ने पहले मनुष्य को क्या நீங்க किया? பலுகி பெருகிங்கன்னு ஆசீர்வதிச்சார். तुम फूलो फलो कर कर आशीष किया। ஹல்லேலூயா. हालेलुया। பலுகி பெருகுங்கள் என்று तुम ஆசீர்வதித்தார். फूलो फलो कर कर आशीष किया। ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் பெருக கூடாது? क्यों हमारे आशीष बढ़ना नहीं ஏன் நம்முடைய चाहिए? செழிப்பு பெருக கூடாது? क्यों हमारी हरियाली बढ़ना नहीं ஏன் चाहिए? நம்முடைய பிசினஸ் வளர கூடாது? क्यों हमारे धंधे में एक बढ़ोतरी नहीं होना है? ஏன் நம்முடைய வேலையில ஒரு மேலான பதவிக்கு வரக்கூடாது? क्यों हम अपने काम काज में ऊंचे पद में नहीं आना அப்படின்னு चाहिए? எதுவுமே கிடையாது. ऐसा कुछ भी नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம வளர வேண்டும், हम बढ़ना है, நாம் பெருக வேண்டும், हम फैलना நாம் है, செழிப்பாய் இருக்க हम வேண்டும், हरे भरे रहना நம்ம है, எல்லா இடங்களிலும் படர வேண்டும் हम हर जगह में फैले फूले रहना है। என்பது தெய்வ சித்தங்க. ये परमेश्वर की चाहत है। அதற்காகவே மனிதனை படைத்திருக்கிறார் அவர். इसीलिए मनुष्य को उसने उत्पन्न किया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. हम अच्छी तरह समझ लेना है, நமக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பிரச்சனை கிடையாது. हमारे लिए आशीष के लिए कोई कमी नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால நான் செழிப்பின் உபதேசம் பண்ண நினைச்சிடாதீங்க. इसलिए मैं செழிப்பின் உபதேசம் மாத்திரம் பண்றேன்னு நினைச்சுக்கிடாதீங்க.
ஆசிஷ் का उपदेश आशीष का उपदेश दे रहा हूं मत सोचना। அல்லேலூயா हालेलुया। கண்டிப்பா ஆசீர்வாதத்துக்கு உபதேசம் தான் निश्चय ये आशीष का उपदेश பட் அத மட்டும் நான் வச்சு பேசல है, केवल उसे रखकर नहीं बोल रहा हूं। அல்லேலூயா हालेलुया। நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பதை हम आशीषित रहना தேவன் விரும்பினதென்றால் परमेश्वर ने चाहा நம்மை इसलिए ஆசீர்வதிக்கிறார் हमें वो आशीष करता है। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்ல परमेश्वर आशीष நீ करता है। கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் तेरे हाथों के हर कामों में तेरा प्रभु परमेश्वर तुझे आशीष करेगा। அல்லேலூயா हालेलुया। நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்முடைய நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார் तू आशीष रहने के लिए परमेश्वर अपने अच्छे भंडार को खोलेगा। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने ये प्रतिज्ञा को क्यों दिया நம்ம है? ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா क्योंकि हम आशीषित रहने के அதனால लिए। ஆசீர்வாதத்திற்கும் கிறிஸ்தவ நல்ல ஒரு விசுவாசிக்கும் பிரச்சனை கிடையாது तो आशीष और अच्छे विश्वासी के लिए कोई समस्या நாம் नहीं है। ஆசீர்வாதமாய் இருக்கலாம் हम आशीषित रह सकते हैं, ஆசீர்வதிக்கப்படலாம் हम आशीषित हो இன்னும் सकते हैं பெருகலாம் और बढ़ सकते இன்னும் हैं மேலான பதவிகளுக்கு வரலாம் और ऊंचे पद में आ உங்க सकते हैं। பிசினஸ் இன்னும் பல இடங்கள்ல நீங்க கிளைகளை உருவாக்கலாம் आपके धंधों की शाखाओं को और कई जगहों में फैला सकते हो। உங்களை ஊழியத்தினுடைய கிளைகள் அநேக கொண்டு போகலாம் आपकी सेवा के शाखाएं और जगह में फैल सकती हैं। ஆசீர்வாதம் என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் आशीष जो है हर जगह में होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும் आशीष हमेशा होना चाहिए। இன்னைக்கு 20000 சம்பளத்துல இருக்குன்னா அடுத்த வருஷத்துல 25000 30000 வாங்கணும் इस महीने में 20,000 कमा रहे तो अगले साल में अगले महीने में 30 या 40 कमाना है। அல்லேலூயா हालेलुया। அதுதான் ஆசீர்வாதங்க यही आशीष है। நான் 20 வாங்கின போன வருஷம் मैंने 20 गए साल இந்த வருஷம் लिया। நான் 10000 தான் வாங்குறேன் அப்படின்னா ஆசீர்வாதம் கிடையாது ये साल में 10 ही कमाता 10,000 कमाता तो அதற்கு आशीष ஆண்டவர் नहीं। உங்களை வைக்கல परमेश्वर ने उसके लिए तुम्हें नहीं நல்லா रखा। புரிந்து கொள்ளுங்க अच्छे से समझ ஒரு लीजिए। உலக எஜமானே एक दुनिया का मालिक உங்க பாஸே இருக்கட்டுமே आपका बॉस होने दो, அடுத்த வருஷம் வந்தோன்னா 5% 10% இன்க்ரீம் பண்றாங்களா இல்லையா अगला साल आते ही 5 या 10% आपको इंक्रीमेंट देता है कि नहीं? ஒரு உலக எஜமானுக்கு வேலை பார்க்கிற உங்களே एक दुनिया के मालिक के लिए काम करने वाले आपको அந்த உலக எஜமான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் वो दुनिया का मालिक आशीष करना चाहता है। நம்மள தேவனுடைய பிள்ளைகள் हम सब परमेश्वर के நாம் बच्चे தேவனுடைய हैं। हम வேலைக்காரர்கள் परमेश्वर के नौकर நாம் हैं। கர்த்தருக்காக ஊழியம் हम செய்கிறோம் परमेश्वर के लिए सेवा நாம் करते हैं। கர்த்தருக்காக வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம் परमेश्वर के लिए जीते हैं। அவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா वो हमें आशीष नहीं करेगा நிச்சயமாய் क्या? ஆசீர்வதிப்பார் निश्चय आशीष करेगा। அல்லேலூயா हालेलुया। அதே போல மரத்தை போல நல்ல செழிப்பா இருங்க वैसे वृक्ष के समान अच्छे हरे भरे மரத்தை போல रहिए। நல்ல வளருங்க उस वृक्ष के समान अच्छे बढ़ो। மரத்தை போல உங்க வாழ்க்கை இன்னும் படரட்டும் उस वृक्ष के समान आपका जीवन और फैलने இனி दो। அநேக இடங்களுக்கு நீங்க உங்க और பெயர் போகணும் आपका नाम और कई जगहों में फैलना है। கர்த்தர் அதை தருவார் परमेश्वर से देगा। அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் அதை செய்வார் परमेश्वर से करेगा। அதான் அந்த வசனம் கடைசி பாகம் சொல்லுகிறது इसलिए वचन की आखिरी बात நீ कहती है செய்வதெல்லாம் வாய்க்கும் तू जो भी करेगा वो सफल அது होगा। இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சக்சீட் என்று இருக்கிறது उस अंग्रेजी में सक्सीड कर நீ देखते हैं। செய்கிறதெல்லாம் ஜெயமாய் முடியும் तू जो भी करेगा वो सब विजयी रूप में पूरा அல்லேலூயா होगा। हालेलुया। கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் परमेश्वर आशीष को देता அப்போ है। இதை ஒரு மரத்திற்கு ஒப்பனையாக இந்த நீதிமான்களை வைக்கிறார் तो ஆண்டவர் परमेश्वर इन वृक्षों के तुलने में धर्मियों को रखता है। ஒரு பாக்கியவான் என்றால் ஒரு மரத்தை போல அவன் இருக்கிறான் एक धन्य यानी वो एक वृक्ष के समान है। அல்லேலூயா हालेलुया। இப்போ அந்த மரம் எப்படி இருக்க வேண்டும் अब वो वृक्ष कैसे होना அதுதான் चाहिए? இன்னைக்கு நம்முடைய தியானமா இருக்கு आज वही हमारा मनन होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। இப்போ அந்த மரம் எப்படி இருக்கிறது अब वृक्ष कैसा है? முதலாவது சொல்லுகிறது पहला कहा गया அவன் है நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறான் वो नालियों के किनारे लगाया गया वृक्ष के समान है। அல்லேலூயா हालेलुया। இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்க वो வேண்டும் नालियों के किनारे लगाए हुए पेड़ के समान இந்த होना है। நீர்க்கால்கள் என்பது என்ன ये नालियां यानी क्या? அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா उसे हम देखते हैं நீர்க்கால்கள் என்பது ये जो नालियां यानी ஒரு பெரிய நதியா இருக்கட்டும் एक नदी होने दो, அல்லது ஒரு கிணறா இருக்கட்டும் एक कुआं होने दो, அதிலிருந்து பாய்கிற அந்த தண்ணீரை उसमें से बहने वाले நம்முடைய पानी को, வயலுக்கு பிரித்து கொண்டுகிற வாய்க்கால் இருக்கிறதே हमारे खेतों को अलग करने वाले नाले जो हैं, அதற்கு பெயர் தான் நீர்க்கால்கள் उसके ही नाम नाले हैं। அல்லேலூயா हालेलुया। அதற்கு பெயர் தான் நீர்க்கால்கள் उनके ही नाम नाले हैं। நதி ஒண்ணுதான் नदी एक है ஆனா நீர்க்கால்கள் நிறைய இருக்கும் लेकिन नाले कई सारे हो सकते हैं। நான் சொல்றது புரியுதா मैं जो कहता हूं ஒரே समझ पा रहे नदी हो? தான் एक ही नदी है ஆனா அதுல இருந்து நீர்க்கால்கள் பலவிதம் लेकिन பிரிகிறது उसमें से कई सारे नाले फैलते हैं। ஏசாயா 44 அதிகாரத்தில் ईशाया 44वां अध्याय 3-4 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் तीसरा चौथा वचन को कोई Isaiah पढ़ेंगे? chapter 44 verse 3 and 4 ईशाया 44 उसका 3-4 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிவைகளைப் போல வளருவார்கள் அல்லேலூயா हालेलुया। இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ये वचन में हम देखते हैं தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் प्यासे के ऊपर जल को, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும்
सूखे भूमि पर धाराएं ஊற்றுவே मैं बहाऊंगा ஊற்றுவே बहाऊंगा அல்லேலூயா हालेलुया இந்த ஊற்றப்படுதல் என்றால் என்ன ये बहाया जाना यानी क्या அல்லேலூயா हालेलुया நீர்க்கால்கள் என்ற அர்த்தத்தை பார்க்கணும் அப்படின்னா हम नाले के इसका இந்த मतलब देखना है तो ஊற்றப்படுதல் அர்த்தத்தை பார்க்கணும் ये बहाया जाने के मतलब இந்த को देखना चाहिए ஊற்றப்படுதல் என்றால் ये बहाया जाना यानी அபிஷேகிக்கப்படுதல் என்ற அர்த்தம் ये अभिषेक किए जाना मतलब होता அல்லேலூயா है அபிஷேக தைலத்தை अभिषेक के तेल அவன் को மீது ஊற்று उसके ऊपर उंडेल அப்படி ஊற்றப்படுதல் என்பது उसके ऊपर बहाना यानी அபிஷேகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது अभिषेक के तुल्य में அப்ப है ஆண்டவர் சொல்லுகிறார் तो परमेश्वर நான் कहता है தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை मैं प्यासे के ऊपर जल வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை और सूखे भूमि के ऊपर धाराओं ஊற்றுவேன் को என்று சொல்லுகிறார் मैं बहाऊंगा कहता है ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பதற்கு நிறைய நேரம் ஆகாது परमेश्वर बनाकर देने के लिए ज्यादा समय ஆனா नहीं இங்க लगेगा சொல்றாரு நான் ஊற்றுவேன் लेकिन वो कहता है कि मैं அப்ப बहाऊंगा ஊற்றுவேன் என்றால் बहाऊंगा यानी அபிஷேகப்படுதலாய் இருக்கிறது अभिषेक किए जाना उसका அதுதான் मतलब होता சொல்லுகிறது है உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் इसलिए वो कहा गया है कि तेरे वंश के ऊपर अपनी உன் आत्मा சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் तेरे संतान पर अपने आशीष को उंडेलूंगा இப்ப எதை ஊற்றுவாரா அவர் अब वो किससे उंडेलेगा எதை ஊற்றுறாரு किसे उंडेलता அந்த है வசனம் என்ன சொல்லுகிறது वचन क्या कहती உன் है சந்ததியின் மேல் तेरे वंश के என் ऊपर ஆவியை ஊற்றுவேன் मैं अपनी आत्मा को அப்ப उंडेलूंगा ஆவியானவரை அவர் ஊற்றுவார் तो पवित्र आत्मा को उंडेलेगा அப்ப ஆவியானவரை நம் மீது அபிஷேகிப்பார் तो पवित्र आत्मा को हम पर अभिषेक करेगा அப்ப இந்த நீர்க்கால்கள் என்பது என்ன தெரியுமா तो ये नाले यानी क्या है ஆவியானவருடைய நடத்துதலை குறிக்கிறது पवित्र आत्मा के चलाहट को बताती है ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது पवित्र आत्मा के अभिषेक को बताती है அல்லேலூயா हालेलुया இவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவன் என்றால் ये नाले के और लगाए गए मतलब ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனை குறிக்கிறது அது. पवित्र आत्मा के द्वारा चलाए जाने அல்லது वाले को बताती है ஆவியானவரால் அபிஷேகப்பட்டவனை குறிக்கிறது तो पवित्र आत्मा के द्वारा अभिषेक இப்ப किए हुए என்ன को நடக்குது बताती है பாருங்க कहां क्या உன் होती है சந்ததி மேல என் ஆவியை ஊற்றுவேன் तेरे वंश के ऊपर अपने आत्मा को உன்னுடைய उंडेलूंगा சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் तेरे संतान के ऊपर अपने आशीष को उंडेलूंगा அதனால் इसके அந்த कारण வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க अच्छे से समझ लीजिए அதனால் इसके द्वारा அவர்கள் वे புல்லின் நடுவே वो घासों के बीच में நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள धाराओं के किनारे में அலரி செடிகளை போல வளருவார்கள் मजनुओं के समान जिएंगे அல்லேலூயா हालेलुया இப்போ இந்த அலரி செடி இருக்குல்ல ये मजनू जो पेड़ இது है வளர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ये पेड़ उगने का कारण क्या है ஊற்றப்பட்ட அந்த ஆறு जो बहाया गया वो धारा அல்லேலூயா हालेलुया அந்த ஊற்றப்பட்ட அந்த ஆவி वो बहाया गया वो आत्मा அதனால தான் उसके कारण நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலரி செடி போல இருக்கிறார் नाले के और लगाया गया उस मजनू के वृक्ष के समान அப்ப இந்த है நீர்க்கால்கள் पौधों के என்பது समान। तो ये धारा நம்முடைய यानी வாழ்க்கையில ஆவியானவரோடு இருக்கிற உறவை குறிக்கிறது हमारे जीवन में पवित्र आत्मा के साथ के रिश्ते को बताती है அபிஷேகத்தோடு இருக்கிற உறவை குறிக்கிறது अभिषेक के साथ के रिश्ते को बताती है யார் ஒருவர் जो कोई ஆவியானவரோடு இணைந்து पवित्र आत्मा के साथ தன் जुड़कर மீது இருக்கிற அந்த அபிஷேகத்தோடு இணைந்து अपने साथ के अभिषेक के साथ जुड़कर வாழ்கிறார்களோ जो जीते हैं அவர்கள்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறார் वही नाले के किनारे लगाए गए उस वृक्ष के समान है அல்லேலூயா हालेलुया இப்ப நம்மளை நாமே சோதிக்கணும் अब हम अपने आप को परख कर நம்ம देखना है நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிறோமா क्या हम नाले के और लगाए அல்லது गए வேற हैं ஏதோ ஒரு வறண்ட பூமியில இருந்துகிட்டு या இருக்கிறோம் कोई और सूखे भूमि पर लगाए गए हैं அல்லேலூயா हालेलुया எப்படி கண்டுபிடிப்பது कैसे हम उसे परख कर देखें வேற ஒண்ணும் ரொம்ப சிம்பிள் தான் बहुत आसान है அல்லேலூயா हालेलुया ரொம்ப சிம்பிள் தான் बहुत आसान है எனக்குள்ள ஆவியானவர் பேசுறாரா मेरे अंदर पवित्र आत्मा बातें करते हैं क्या பேசுறாரா உங்க கூட பேசுறாரா டெய்லி பேசுறாரா आपसे हर दिन बातें करते हैं क्या டெய்லி உங்களோட ஆவியானவர் பேசுறாரா हर दिन आपसे पवित्र आत्मा बातें करते हैं மகனே क्या இந்த வழியில போ बेटा इस मार्ग में மகளே चल இந்த காரியத்தை செய்யாத बहन इस बार को इस நீ बातों எழுந்து को ஜெபம் मत பண்ணு कर तो उठकर நீ प्रार्थना எழுந்து कर வேதத்தை படி तो उठकर शास्त्र को पढ़ இந்த ஆத்மாவுக்கு இப்ப ஜெபம் பண்ணு इस प्राण के लिए प्रार्थना कर ஆவியானவர் பேசுறாரா पवित्र आत्मा बातें करते हैं அப்படி क्या? ஆவியானுடைய உறவு இருந்தால் ऐसे पवित्र आत्मा का रिश्ता हो நீங்கள் तो நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறீர்கள் आप उस नाले की ओर लगाए गए हैं இல்ல பிரதர் नहीं भाई சண்டே வந்தா நீங்க தான் சொல்றீங்க ஆவியானவர் பேசுறாருன்னு केवल रविवार में आएंगे तो केवल आप बोलते हो पवित्र आत्मा என் கூட बातें எல்லாம் करते हैं பேசவே இல்ல लेकिन मुझसे तो बातें नहीं அப்படின்னா करते நீங்க இன்னும் வறண்ட நிலத்துல தான் இருக்கீங்க इसका मतलब आप अभी भी सूखे भूमि पर लगे हुए हालेलुया हालेलुया நீங்க இன்னும் வறண்ட நிலத்துல தான் இருக்கீங்க आप अभी भी सूखे भूमि हो அதுதான் சொல்றாரு इसीलिए कहता है வறண்ட நிலத்தில் இருக்க கூட பிரச்சனை இல்ல सूखे भूमि में रहना भी बड़ी समस्या नहीं है இன்னைக்கு தாகமாய் இருந்தால் लेकिन यदि आज आप प्यासे हो இன்னைக்கு தாகமாய் இருந்தால் तो आज आप प्यासे हो तो நான் என் தண்ணீரை ஊற்றுவேன் मैं अपने पानी को அந்த उंडेलूंगा வறண்ட நிலமாய் இருந்தால் वो सूखी भूमि हो तो இன்னைக்கு என் ஆறுகளை ஊற்றுவேன் मैं आज अपने नदियों को बहाऊंगा हालेलुया हालेलुया அந்த தாகம் என்பதுதான் முக்கியம் वो प्यास बहुत जरूरी है ஹalleluya हालेलुया அந்த வாஞ்சை இருக்குல்ல वो जो चाहत है அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் वही हमारे जीवन में मुख्य है ஆண்டவர்ட்ட பேச பழகணும் परमेश्वर से बातें करने के அவர் लिए हम நம்மோடு अभ्यास करना பேசுகிறத है கேட்க वो பழகணும் हमसे बातें करने के लिए सुनने இந்த बातें ரெண்டு करने அனுபவம் सुनने के लिए நமக்கு तैयार வேணுங்க हैं। ये दो अनुभव जरूरी நம்மளும் है। ஆண்டவர்ட்ட ஃப்ரீயா பேசணும் हम भी परमेश्वर से बातें करना है ஆண்டவரை ஏதோ ஒரு தூரத்துல
தூரத்துல இருக்கிற பெரிய கடவுளை போல பார்க்காதீங்க. परमेश्वर को कोई बहुत दूर परमेश्वर के समान नहीं देखो। அவர் பெரிய கடவுள் தான். वो बहुत बड़ा परमेश्वर है। ஆனா என்ன தெரியுமா? लेकिन क्या அவர் जानते என் பக்கத்துல இருந்து என்னை தேற்றுகிற என் அப்பாவாயும் हो, இருக்கிறார். वो मेरे पास रहकर तसल्ली देने वाला मेरा पिता के தன்னுடைய समान भी है। மார்பில் சேர்த்தணைக்கிற ஒரு தாயாகவும் அவர் இருக்கிறார். अपने छाती में लगाने वाले एक माँ के समान भी वो என்னோடு है। கூட தோள் மீது கை போட்டு நடக்கிற ஒரு சிநேகிதனாகவும் அவர் वो मेरे இருக்கிறார். कंधे के ऊपर हाथ लगाकर चलने वाले दोस्त के समान भी है। அவருடைய உறவு उसका रिश्ता ஒரு மனுஷீக ரீதியில கூட அனுபவிக்க முடியும். एक मनुष्यत्व रीति में भी हम अनुभव कर सकते हैं। அதுதான் ஆவியானுடைய உறவு. यही पवित्र आत्मा का रिश्ता அந்த है। உறவை நம்ம அனுபவிக்கிறோம். उस रिश्ते को हम अनुभव करते அது हैं। அனுபவிக்கிறவங்க தான் वो अनुभव करने वाले ही நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். उस नाले के और लगाए गए पेड़ के समान சங்கீத है। 46 அதிகாரத்தின் 4 வசனம் சொல்லுகிறது. भजन संहिता 46 उसका 4 वचन Psalms कहती है। 46:4ல பாருங்க, भजन संहिता ஒரு 46 நதி உண்டு, एक नदी है, அது நீர்க்கால்கள் उसके नाले தேவனுடைய நகரத்தையும் परमेश्वर के नहर உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். सर्वश्रेष्ठ निवास करने वाले उस जगह को वो आनंदित करती है। ஹalleluya. हालेलुया। இப்ப பாருங்க, अब देखिए ஒரு நதி உண்டு. एक नदी है। ஹalleluya. हालेलुया। இந்த நதி ये नदी இது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. ये परमेश्वर की ओर से இப்ப निकलती இந்த है। நதியானது अब ये नदी சில நீர்க்கால்களை விடுகிறது. कुछ नालों को छोड़ती है। ஹalleluya. हालेलुया। இந்த நீர்க்கால்கள் என்ன பண்ணுது தெரியுமா? ये नाले क्या करते हैं? தேவனுடைய நகரத்திற்குள் பாய்கிறது. ये परमेश्वर के नहर के अंदर प्रवेश தேவன் करती வாசம் है। பண்ணும் ஸ்தலத்திற்குள் பாய்கிறது. परमेश्वर निवास करने वाले स्थल के இந்த अंदर प्रवेश நதி करती है। பாயிறதுல ये नदी जो फैलती है, இந்த நீர்க்கால்கள் பாய்கிறது ये அல்லவா? जो नाले फैलते हैं, இந்த நீர்க்கால்கள் பாய்தலை பார்த்து ये नाले जो फैलते हैं उसे देखकर ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாராம். परमेश्वर आनंदित होता है। ஹalleluya. हालेलुया। இது எப்படிங்க? ये कैसे हो सकता है? நீர்க்கால்கள் பாய்கிறதுனால ஆண்டவர் சந்தோஷம் எப்படி? ये नाले फैलने से परमेश्वर कैसे खुशी मनाएगा? அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ये अच्छी तरह समझ இப்ப लेना இந்த है। நீர்க்கால்கள் अब ये नाले பாய பாய ये जैसे ही फैलते என்ன நடக்கும் फैलते தெரியுமா? क्या हो गए அந்த जानते हैं? நீர்க்காலின் ஓரத்துல எல்லாம் மரம் வளர ஆரம்பிக்கும். उन नालों के सारे जगह पर पेड़ उगने அந்த लगे। நீர்க்காலின் ஓரத்துல எல்லாம் புற்கள் வளர ஆரம்பிக்கும். उसके चारों तरफ जो है पेड़ उगने लगे, செடிகள் வளர ஆரம்பிக்கும். पौधे उगने लगते हैं। ஹalleluya. हालेलुया। இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, अब परमेश्वर क्या இந்த करता है? நீர்க்கால்கள் பாய பாய ये नाले जैसे जैसे बहते हैं, மரங்கள் புற்கள் செடிகள் எல்லாம் வளருது. जो पेड़ घास पौधे ये सब उगने இப்ப அந்த लगते हैं। அந்த இடமெல்லாம் செழிப்பாய் वो மாறுகிறது. सारे जगह हरे भरे हो जाते हैं। இத பார்த்து इसे देखकर ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறார். परमेश्वर आनंदित होता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப நீங்களும் நானும் तो आप और मैं ஆவியானுடைய நடத்துதல்ல पवित्र आत्मा के चलाहट में வளர ஆரம்பிக்கும் தெரியுமா? हम बढ़ने जब लगते हैं, இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். इसे देखकर परमेश्वर आनंदित होता है। ஹalleluya. हालेलुया। புரியுதா? समझ அப்ப रहे हैं? நீர்க்கால்கள் என்பது என்ன தெரியுமா? तो नाले यानी क्या है? ஆவியானுடைய நடத்துதலில் வளருகிற அனுபவம். पवित्र आत्मा के चलाहट में बढ़ने वाला एक अनुभव, அபிஷேகத்தின் நடத்துதல் வளருகிற அனுபவம். अभिषेक के चलाहट में बढ़ने वाला இது एक நம்மளை अनुभव। எப்படி நடத்தும்? ये हमें कैसे चलाएगी? தேவனுடைய நகரத்துக்கு நேராய் நடத்தும். परमेश्वर की नहर की ओर चलाएगी। உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு நேராய் நடத்தும். परम प्रधान निवास करने वाले उस शहर की ओर மற்ற चलाएगी। நீர்க்கால்கள் எல்லாம் बाकी नाले सब ஏதாவது தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போகும். कहीं न कहीं व्यर्थ जगह में ஆனா चलाएगी। ஆவியானவர் என்னும் நீர்க்கால் இருக்குல்ல, लेकिन पवित्र आत्मा नामक जो नाला है, இந்த நீர்க்கால் பரலோகத்துக்கு நேராக நம்ம நடத்தி ये नाला जो है हमें स्वर्ग की ओर चलाती அந்த जाएगी। உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு நேராக वो நம்ம परम प्रधान निवास करने वाले उस स्थान की ओर ले जाती है। இந்த நீர்க்கால்களின் ஓரத்துல தான் इस नाले के और ही நீங்களும் நானும் மரமா இருக்கணும். आप और मैं पेड़ के समान रहना है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் நான் அந்த ஆவியானுடைய நடத்துதல்ல மரமாய் आप வளரணும். और मैं वो पवित्र आत्मा के चलाहट में हम पेड़ के समान रहना நீதிமொழிகள் है। 21 அதிகாரத்தின் 1 வசனம் சொல்லுகிறது. नीति वचन 21:1 कहती है। Proverbs 21:1ல பாருங்க, नीति वचन 21:1 में हम देखते हैं, ராஜாவின் இருதயம் राजा का हृदय கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. परमेश्वर के हाथों में एक नालों के समान है। அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். उससे अपने इच्छा के अनुसार वो मोड़ता है। ஹalleluya. हालेलुया। இங்கு ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறது. यहाँ पर एक राजा के बारे में कहा गया நீங்களும் है। நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசையா இருக்கிறோம். आप और मैं परमेश्वर के द्वारा अभिषेक किए गए राजा और याजक இப்ப हैं। நம்முடைய இருதயம் तो अब हमारा हृदय தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா? परमेश्वर की नजरों में कैसा है? நீர்க்கால்களை போல இருக்கிறது. नालों के समान है। இப்ப இந்த நீர்க்கால்களை अब इन नालों को ஆண்டவர் என்ன பண்றார்? அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாறு திருப்புவார். परमेश्वर अपने इच्छा के अनुसार मोड़ता है। இந்த திருப்புகிறார் இருக்குல்ல, वो ये जो मोड़ता है देखिए, இதுதான் ஆவியானுடைய நடத்துதல். यही परमेश्वर की चलाहट है। ஹalleluya. हालेलुया। அதுதான் ஆவியானுடைய நடத்துதல். यही पवित्र आत्मा का அப்ப चलाहट है। தேவன் तो परमेश्वर இரவும் பகலும் வேதத்தில் பிரியப்பட்டு दिन रात जो है शास्त्र पर அதை मनन करकर தியானிக்கிற उस மனுஷனுடைய पर प्रसन्न होने वाला வாழ்க்கையை मनुष्य को எப்படி ஆசீர்வதிக்கிறார் उसके என்றால், जीवन को कैसे आशीष करता है? ஆவியானவருடைய நடத்துதல்ல உங்க இருதயத்தை திருப்ப पवित्र ஆரம்பிப்பார். आत्मा के चलाहट में उनके हृदय को वो मोड़ता है। இந்த இருதயம் கேடும் மகா திருக்குள்ளதுதான்.
ये हृदय जो है बहुत बुरा और कठोर है, அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்காங்க लेकिन एक बात समझ लेना, தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்காங்க परमेश्वर के हाथ में सौंप दे, ஆவியானோட அபிஷேகம் நடத்த ஆரம்பிச்சு पवित्र आत्मा வச்சுக்காங்க का अभिषेक हमें चलाने लगी இந்த तो இருதயம் கூட அவருடைய சித்தத்தின்படி வாழ ये ஆரம்பிக்கும். हृदय भी उसके चाहत के अनुसार चलने लग जाएगी। அல்லேலூயா हालेलुया। இருதயத்துல தேவையில்லாத சிந்தை வராது हृदय में अनचाहत सोच विचार नहीं இருதயத்துல आएगी, தேவையில்லாத எண்ணங்கள் வராது हृदय में अनचाहत विचार नहीं ஏன்னா அவர் आएगी, தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிறார் क्योंकि वो अपने चाहत के अनुसार उसे मोड़ता है। அல்லேலூயா அல்லேலூயா। அப்ப அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுதல் तो என்றால் ये नाले की ओर लगाए जाने में ஆவியானவருடைய விருப்பத்தின்படி நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய पवित्र அனுபவம். आत्मा के चाहत के अनुसार चलाए जाने वाला एक अनुभव है। நம்மை ஆவியானவர் நடத்தணும் हमें पवित्र आत्मा चलाना। அல்லேலூயா हालेलुया। அதான் சொல்ற நான் உனக்கு போதித்து इसलिए वो कहता है कि मैं तुम्हें நீ सिखाकर, நடக்க வேண்டிய வழியை உனக்கு तू காட்டு चलने वाले मार्ग को मैं तुझे உண்மையில் दिखाऊंगा, என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை तुझ சொல்லுவேன் पर मैं अपने नजरों को रखकर तुझे मैं अगुवाई வழி दूंगा। இதுவே यही मार्ग இதிலே है, நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் செவிகளில் கேட்கும் इसी पर चलो, ऐसे एक आवाज तुम्हारे कानों में गूंजेगी। அல்லேலூயா அல்லேலூயா। ஆவியானுடைய நடத்துதல் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு கூட இருக்கணும் पवित्र आत्मा की चलाहट हर एक दिन हमारे साथ அதை நாம் இப்படி ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட இருக்க इससे मैं வேண்டும் ऐसे भी कहूंगा हर एक क्षण हमारे साथ ஆண்டவர்ட்ட रहेगी। சொல்ல ஜெபிக்கிறேன் परमेश्वर से कहना, प्रार्थना இயேசப்பா करना, நீங்க நடத்துங்க ईश्वर पिता आप मुझे चलाइए। ஆவியானவர் இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் पवित्र आत्मा मैं आज बाहर जा நான் रहा வேலைக்கு हूं, போகிறேன் मैं नौकरी में அல்லது जा நான் रहा हूं, பிசினஸ் போறேன் या मेरे धंधे में அல்லது जा நான் रहा காலேஜுக்கு हूं, போறேன் या मैं कॉलेज जा அல்லது रहा நான் हूं, ஸ்கூலுக்கு या போகிறேன் तो मैं स्कूल जा रहा हूं, நீங்க என்ன நடத்துங்க आप मुझे चलाइए। அல்லேலூயா हालेलुया। உங்க சித்தத்தின்படி என்னை திருப்புங்க आपकी चाहत के अनुसार मुझे मोड़ சில लीजिए। நேரத்துல ஆண்டவர் திருப்புக்கு ஒப்பு கொடுக்கணும் कुछ समय परमेश्वर आपको फिराने के लिए आप ஏன் सोचना இஷ்டப்படி चाहिए। தான் போறேன்னு சொல்லக்கூடாது मैं अपने मनमानी के अनुसार जाऊंगा, ऐसे नहीं அல்லேலூயா कहना है। हालेलुया। என் காலை கொஞ்சம் திருப்புங்கன்னு சொல்லணும் मेरे पैरों को थोड़ा मोड़ लीजिए कहना। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் திரும்பிட்டா நமக்கு நல்லது जब परमेश्वर कहते हैं तब हम अपने आप को फिरा ले तो अच्छी நம்ம हो, ஆசீர்வாதமாய் இருப்போம் हम आशीषित रहेंगे। அல்லேலூயா हालेलुया। இல்லனா ஆண்டவர் பட்டயத்தை தூக்கிட்டு வந்துருவார் नहीं तो परमेश्वर तलवार उठाकर आ जाएगा। அல்லேலூயா हालेलुया। விளையாம சொல்லி பார்த்தார் बिलाम को कहकर देखा, கேட்க மாட்டேங்கான் नहीं सुना। அல்லேலூயா हालेलुया। என்ன பண்ணாரு क्या किया? வழியில உருவின பட்டயத்தோட வந்து விட்டார் रास्ते में जो है नंगे तलवार के साथ खड़ा है। அல்லேலூயா हालेलुया। அதனால ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றாரு तो एक दिन जो है न्याय करने அதுக்கு आएगा। முன்னாடி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம திருப்பட்டும் उससे पहले आज हम परमेश्वर के पास அப்ப இந்த मुड़ना है। நீர்க்கால்களில் என்பது ஆவியனுடைய நடத்துதலை तो குறிக்கும் ये नाले यानी पवित्र आत्मा के चलाहट को बताती இப்ப है। நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் अब वो नाले के ओर लगाए गए पेड़ कैसे எசேக்கியேல் होंगे? 19ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின்படி एसेकियेल 19वां अध्याय के 10वां நீ वचन में, அமெரிக்கையோடு இருக்கையில் तो अमलेकियों के साथ रहते समय, அமெரிக்கையோடு அமைதியோடு இருக்கு நல்ல जब तू சந்தோஷத்தோடு शांति के இருக்கையில் साथ रहते समय, உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் तेरी माता जो है नाले की ओर लगाए गए மிகுந்த நீர்ப்பாய்ச்சலால் बड़े एक पानी बहते हुए கனிதரும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால் अच्छे फसल के साथ उगने वाले एक दाख लता के समान थे। அல்லேலூயா இங்க சொல்லுகிறது यहाँ पर कहा गया है, மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் बहुतायत से जल बहन கனி बनाने के தருகிற कारण செடியாயும் एक फल देने वाले पेड़ के समान தலைத்திருக்கிற செடியாயும் இருந்தார் और सबसे ऊंचे एक पेड़ के समान था। அல்லேலூயா हालेलुया। தலைத்திருக்கிறதுனா அநேக இலைகள் விடுகிற கிளைகள் விடுகிற वो बहुत फूला फला बड़ा हुआ पेड़। அல்லேலூயா हालेलुया। அப்போ நீர்ப்பாய்ச்சல் என்பது तो पानी सींचना यानी முதலாவது போஷிக்கிற அனுபவம் पहला परवरिश का अनुभव। அல்லேலூயா हालेलुया। உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் கொடுப்பார் आपको जो जरूरत है वो परमेश्वर देगा। நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ हमारी जीवन के लिए जो जरूरत ஆண்டவர் है அதை கொடுப்பார் परमेश्वर उसे देगा। அந்த நீர்க்கால்கள் எப்படி वो नाले ஒரு जैसे மரம் பசுமையா இருப்பதற்கு एक पेड़ हरा भरा रहने के என்ன लिए தேவை இருக்கிறதோ जो कुछ जरूरत है அதை அந்த நீர் கொடுக்கிறது उसे वो पानी देती है। அதை போலவே वैसे ही நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में என்ன भी தேவை என்பதை जो जरूरत है ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் उसे परमेश्वर देने लायक है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அதை நாம் இப்படி சொல்லலாம் इसे मैं ऐसा कह सकता हूँ, நீங்க என்னலாம் விரும்புகிறீங்களோ आप जो जो चाहते हो அதெல்லாம் ஆண்டவர் वो கொடுப்பார் सब परमेश्वर तुम्हें உங்களுடைய மன देगा। விருப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக आपके मन के चाहत के अनुसार परमेश्वर तुम्हें आज्ञा दे। அப்ப நீங்க கேட்கலாம் तो आप पूछ सकते हो, நான் விரும்புறதெல்லாம் எங்க பிரதர் கிடைச்சிருக்கு அப்படிங்க मैंने जो मांगा वो सब कहाँ पर ब्रदर मिला है? கிடைக்க மாட்டேங்க मिलती नहीं है। நிறைய காரியம் எனக்கு கிடைக்க कई மாட்டேங்குது बातें मुझे मिलती नहीं मैं जो मांगता हूँ। அல்லேலூயா हालेलुया। கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்குங்க मांगने में दो बातें हैं, நல்லா புரிஞ்சுக்கங்க अच्छे से समझ நான் சொல்ல लीजिए। கவனமா கேளுங்க मैं जो बोलता हूँ अच्छे से सुन लीजिए। நல்ல விரும்பி கேட்கறத ஆண்டவர் கொடுப்பார் चाहत के साथ जो मांगते हो उसे परमेश्वर देता है, இச்சையோடு கேட்கறத கொடுக்க மாட்டார் और अभिलाषा के साथ जो मांगते हो उसे नहीं देता। இச்சையிலும் விருப்பம் இருக்கு अभिलाषा में भी दो बातें हैं। அல்லேலூயா அல்லேலூயா। இச்சையிலும் விருப்பம் இருக்கு इच्छा में भी चाहत है। நாம் எதை
நம்முடைய ஆத்துமாவுக்கு பலனுள்ளதாய் விரும்பி கேட்கிறோமோ जो हम अपने आत्मा के लिए फलदायक सोच कर मांगते हैं அதையெல்லாம் ஆண்டவர் वो கொடுப்பார். सब परमेश्वर देगा। எதெல்லாம் जो कोई என் கண்ணு பார்த்துச்சு அதனால எனக்கு வேணும், मेरे नजरों ने देखा इसलिए मुझे நான் चाहिए, அங்க எனக்கு தொங்க விடுறது அதனால எனக்கு வேணும், वहां पर वो लटका है इसके लिए मुझे वो चाहिए, இந்த உலகம் எனக்கு காட்டிச்சு அதனால ये எனக்கு வேணும். दुनिया ने मुझे दिखाया इसलिए चाहिए। இந்த இச்சையினால் கேட்கவும் தெரியுமா, ये जो अभिलाषा से जो हम मांगते हैं ஆண்டவர் ना, அதை கொடுக்க மாட்டார். परमेश्वर से नहीं देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் மனப்பூர்வமாய் விரும்பி எனக்கு இது அவசியம் என்று சொல்லி கேட்கும் பொழுது हम पूरे मन के साथ चाह कर ये मेरे लिए जरूरी है ऐसे मांगते हैं, அதை ஆண்டவர் கொடுத்து நம்மை திருப்தியாக்குவார். उससे परमेश्वर हमें देकर वो तृप्त करता है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இச்சையோடு கேட்க கூடாது. लेकिन अभिलाषा के साथ नहीं இச்சை मांगना என்பது है। என்ன தெரியுமா, अभिलाषा यानी क्या है? அது எனக்கு தேவையில்லை ஆனா எனக்கு வேணும், वो मुझे जरूरत नहीं है लेकिन मुझे चाहिए, அதுதான் இச்சை, வேற ஒண்ணும் ये இல்லை. अभिलाषा है। அது எனக்கு தேவையில்லை, ये मुझे नहीं चाहिए, அதை நான் அனுபவிக்க मैं கூடாது, उसे अनुभव नहीं करना ஆனாலும் है, அனுபவிப்பேன் என்று சொல்லதான் இச்சை. लेकिन फिर भी मैं अनुभव करूंगा ऐसा कहना ही அது எனக்கு अभिलाषा है। தேவை वो मुझे चाहिए என்று சொல்லி நம்ம அடம் பிடிப்போம் தெரியுமா, इससे हम जो जबरदस्ती करते हैं, जिद அது करते மனுஷன் हैं, கொடுத்துருவாங்க, मनुष्य दे देगा, ஆண்டவர் கொடுக்க மாட்டார். परमेश्वर அது नहीं देगा, ஆசீர்வாதமா இருக்காது. ये आशीषित नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। அதனால इसीलिए வீட்டுக்காரட்ட கேட்கும் பொழுதும் पति से मांगते समय, அதே மாதிரி நீங்க மனைவிட்ட கேட்கும் பொழுதும் वैसे आप पत्नी से मांगते समय விருப்பம் உள்ளதை கேளுங்க. जो आपके लिए चाहते हैं इच्छियोड़ जरूर वही கேட்காதீங்க. मांगो। அது எனக்கு அடம் பிடிச்சு अभिलाषा के கேட்பது साथ मत ஆசீர்வாதமா मांगना, இருக்காது. जिद होकर जब मांगोगे वो आशीषमय नहीं அல்லேலூயா. बनेगा। சோ हालेलुया। எப்படி கேட்கணும் நாம் கற்றுக்கொள்ளணும். तो कैसे मांगना है इसे हमें सीखना जरूरी है। ஆண்டவரால் கொடுக்கப்படுவது அதாங்க. परमेश्वर के द्वारा दिया ஏன்னா जाने वाला वही है, இச்சையினால் உண்டாகிறதெல்லாம் பிசாசினால் क्योंकि உண்டாகுது. अभिलाषा के द्वारा जो भी होता है वो शैतान के द्वारा அப்படிதானே होती வசனம் है। சொல்லுது. वैसे वचन कहती है இச்சையினால் வருகிறதெல்லாம் பிசாசினால் உண்டாகுது. अभिलाषा के द्वारा जो आती है वो सब शैतान ஆனா के அதே क्रिया நேரத்துல है। वैसे ही எனக்கு மன விருப்பத்தின்படி உண்டாகிறதெல்லாம் मेरे தேவனால் मन உண்டாகுது. की चाहत के अनुसार जो होती है वो परमेश्वर की ओर से होती है। அப்ப நம்முடைய தேவையானதை ஆண்டவர் तो போஷிப்பார். हमारी जरूरतों को परमेश्वर எதெல்லாம் पूरा அது வேணுமோ करेगा, ஆண்டவர் கொடுப்பார். जो जो चाहिए वो उसे இந்த देगा। மாதத்துல உங்க தேவைகள் எல்லாம் तो பரிபூர்ணமாய் इस महीने में நிறைவேற்றப்படும். आपके सारे जरूरतें परिपूर्ण रीति से पूरा ஆண்டவர் हो। போஷித்து நடத்துவார். परमेश्वर हमें परवरिश कर ஐயோ என்கிட்ட चलाएगा। இது இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. हाय मेरे पास ये नहीं है ऐसे चिंता मत करो। அல்லேலூயா. हालेलुया। இப்ப எல்லாருக்கும் நிறைய கவலை இருக்கும். अब सबके पास एक चिंता होगा, ஊருக்கு போகணும், गांव जाना है, எல்லாரும் கூப்பிடுதாங்க, सब लोग बुला रहे ஆனா हैं, பைசா கம்மியா இருக்கு. लेकिन पैसा बहुत कम है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா ஆண்டவர் நடத்துவார். लेकिन परमेश्वर चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா திரும்பி வருவீங்க. आप खुशी के साथ जाओगे और खुशी के साथ लौट आओगे। அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. हालेलुया। चिंता मत करो। ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டணும் எல்லாத்துக்கும் தெரியும். जून महीने में फीस भरना सब ஆனா जानते ஆண்டவர் हैं, போஷிப்பார். लेकिन परमेश्वर परवरिश करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது இந்த நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்பது दूसरा ये नाले की ओर लगाए गए पेड़ यानी ஒரு வலிமை, ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம். एक बल को, एक ताकत को पाने वाला एक अनुभव है। அதே நேரத்துல ஒரு நிலைத்திருக்கிற அனுபவம் கூட. वैसे एक स्थिर रहने वाला अनुभव भी है। அல்லேலூயா. हालेलुया। இந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை பாருங்களேன். ये नाले की ओर लगाए गए वृक्ष को நல்ல देखिए, பலனுள்ளதா இருக்கிறது, अच्छा ताकतवान रहेगा, நல்ல ஸ்திரமுள்ளதா இருக்கும். अच्छा स्थिर रहेगा, ஏன்னா क्योंकि அதற்கான பலன் उसका बल உள்ளான வேரிலிருந்து அது கிடைக்கிறது. अंदर ही से जड़ में से मिल जाती है। அல்லேலூயா. हालेलुया। வெளியே இருந்து அது கிடைக்கல. बाहर से नहीं मिलती। ஒரு மனுஷனுக்கு एक मनुष्य के लिए உள்ளான அனுபவத்திலிருந்து கிடைக்கிற பலனே உண்மையான பலன். भीतरी अनुभव में मिलने वाला बल ही एक सच्चा बल है। நான் சொல்றது எத்தனை புரியுது? मैं जो कहता हूँ कितने लोग समझ पा रहे हैं? இந்த மரத்திற்கு ஒரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் இருக்குல்ல, एक किनारे के नाले की ओर लगाए गए पेड़ के இந்த लिए மரம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கு? ये पेड़ क्यों मजबूत है? ஏன் இந்த மரம் கீழே சீக்கிரம் விழ மாட்டேங்குது? क्यों ये पेड़ जल्दी नीचे नहीं எவ்வளவு गिरती? பெரிய புயல் வந்தாலும் இது ஏன் தாக்கு பிடிக்கும்? कितने बड़ा तूफान आए तो भी ये क्यों स्थिर रहती है? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? இந்த மரம் தன்னுடைய பலத்தை ये पेड़ अपने बल को மேலிருந்து பெற்றுக்கொள்ளல, ऊपर से नहीं पाई, உள்ளான அந்த வேரிலிருந்து பெற்றுக்கொள்ளல. नीचे वो जड़ से पाती அந்த है। வேர் வழியா தான் அந்த மரத்திற்கு தேவையான அந்த பலன் உள்ள वो போகும். पेड़ के जड़ से ही उसके लिए जो भी ताकत है सब उसके அதை अंदर आती है। பெற்றிருப்பதனால उसे पाने के कारण அந்த மரம் பலனுள்ளதா இருக்கிறது, நிலைத்திருக்கிறதா वो இருக்கிறது. पेड़ ताकतवान है और स्थिर है। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. वैसा ही हमारा जीवन भी होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எரேமியா 17 அதிகாரத்தின் 7 8 வசனத்தை பார்க்கும்போது, यिर्मयाह 17 अध्याय के 7 और 8वां वचन में हम எரேமியா देखते हैं। 17:7 and 8 பாருங்க. यिर्मयाह 17 7 8 में देखते हैं, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து परमेश्वर पर भरोसा रखकर கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर को अपना भरोसा मानने वाला मनुष्य धन्य है। அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் वो पानी की ओर लगाए गए கால்வாய் ஓரமாக தன் வேர்களை और விடுகிறதும் नाले की ओर अपने जड़ों को छोड़कर உஷ்ணம் வருகிறதை காணாமல் जो धूप आती है उसे न இலை देखते हुए பச்சையா இருக்கிறதும் उसके पत्ते हरे भरे மழை रहकर தாழ்ச்சியான வருஷத்திலும் और जो सूखे दिनों में भी வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். बिना चिंता के फल देने वाले अच्छे पेड़ के समान இங்க रहेगा। சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है உஷ்ணம் வருகிறதை காணாமல், जो धूप आते उसे न देखते हुए எவ்வளவு வெயில் அடிக்கட்டும் कितने भी धूप आने दो இந்த மரம் வாடாது. ये पेड़ सही सूखेगा। அதான் அதனுடைய அர்த்தம். ये उसका मतलब है। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு வெயில் அடிச்சானே,
कितनी भी धूप आए இந்த மரம் வாடாது. ये पेड़ नहीं அத सूखेगा, உஷ்ணம் வருகிறதை காணாமல் इसलिए वो धूप आते हुए இலை न பச்சையா देखकर இருக்கிறது. उसका पत्ते हरे भरे அப்ப அந்த होकर, மரத்திற்கு உள்ள எவ்வளவு பலன் இருக்கும் அதை तो யோசிங்க. पेड़ के अंदर कितना ताकत होगा அந்த सोचकर இலையில देखिए। பலன் கிடையாது. उस पत्ते में ताकत नहीं அந்த है, இலையில பசுமை இருக்கிறது. उस पत्ते में ஆனா हरियाली அந்த है, பசுமையை கொடுக்கிற பலன் அந்த சாரம் இலையில கிடையாது. लेकिन उस ताकत को देने वाला रस जो है उस அது पत्ते में எங்கிருந்து नहीं வருது है। தெரியுமா? वो कहां से आती है? வேரிலிருந்து அந்த சாரம் உள்ள வருது. उस जड़ से वो रस அது आती அப்படியே है, தண்டு வழியாய் वो போய் वैसे उस जड़ से ऊपर கிளை जाकर, வழியாய் போய் उस फांदी से जाकर அப்படியே இலைகளுக்கு போக वैसे ஆரம்பிக்கும். उस पत्तों में जाती இப்போ है। இந்த இலை வெயில் அடிச்சா வாடணும். तो ये पत्ता जो है धूप लगते ही सूख जाना ஆனா இந்த चाहिए, மரத்தின் வலிமை அதிகமா இருக்கிறதுனால लेकिन इस पेड़ का ताकत बहुत होने के कारण எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வாட மாட்டேங்குது. कितनी भी धूप लगने पर भी नहीं सूखती। மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் जब बारिश के बिना रहने वाले दिनों में भी தப்பாமல் கனி கொடுக்கும். वो बिना தப்பாமல் वो लगातार अपने फल को देती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மழையே இல்ல, बरसात ही नहीं है, வளருக்கே சான்ஸ் இல்ல. बढ़ने के लिए कोई उपाय எப்படி नहीं கனி है, கொடுக்க முடியும்? कैसे फल दे सकती ஆனா है? சொல்லுகிறது लेकिन कहा गया है, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கனி கொடுப்பார். लेकिन जहां पर बरसात नहीं है तभी भी चुके बिना இதுதான் फल அந்த देते रहा है। மரத்துடைய பலம். यही एक पेड़ का स्वभाव है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பலம் எப்படி வருகிறது? ये फल कहां से आता அதான் है? அந்த வசனத்தின் துவக்கம் சொல்லுகிறது. ये वचन का शुरुआत कहती है, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து परमेश्वर पर भरोसा कर கர்த்தரை कर, தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற परमेश्वर को अपना மனுஷன். भरोसा मानने वाला मनुष्य। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க வெயில் அடிச்சாலும் வாடாம இருக்கணும். धूप लगने पर भी आप सूखे बिना रहना மழை है, பெய்யாட்டாலும் கனி கொடுக்கணும். बरसात न आने पर भी फल देना அப்படிப்பட்ட है। ஒரு வாழ்க்கை வாழணும்னா वैसा एक जीवन जीना है तो உங்கள் மீது உங்க நம்பிக்கை வைக்க கூடாது. आप अपने भरोसे को अपने ऊपर नहीं रखना है। எனக்கு நான் இருக்கிற இடத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. मैं जहां पर उस जगह पर भरोसा नहीं रखूं, நான் செய்கிற வேலையின் மீது நம்பிக்கை मैं வைக்க करने கூடாது. वाले नौकरी पर भरोसा न என்னுடைய रखूं, குடும்ப சூழ்நிலை மீது நம்பிக்கை வைக்க मैं अपने கூடாது. परिवार के परिस्थिति पर भरोसा न எதை रखूं, மீது நம்பிக்கை வைக்கணும்? इस पर भरोसा रखना है, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். परमेश्वर पर भरोसा रखना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை நம்பி பாருங்கள். परमेश्वर पर भरोसा कर कर உங்க देखो, வாழ்க்கை வாடாம இருக்கும். आपका जीवन सूखे बिना உங்க வாழ்க்கை रहेगी, குறைவில்லாமல் இருக்கும். आपके जीवन में बिना कमी கர்த்தரை के நம்பி रहोगे। பாருங்க. परमेश्वर को भरोसा कर कर மழையே देखो, இல்லாட்டாலும் கனி கொடுக்கிற மரமா இருக்கும். बरसात न होने पर भी फल देने वाले पेड़ के समान அல்லேலூயா. रहोगे। हालेलुया। இதுதான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட यही மரம். किनारे की ओर लगाए गए पेड़ के அந்த समान है, அளவுக்கு வல்லமையோட அந்த மரம் இருக்கிறது. वैसे एक ताकतवान पेड़ के समान அப்ப रहोगे। நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் तो என்பது नाले की ओर लगाए गए पेड़ यानी இந்த மரம் ये पेड़ जो है எப்போதும் போஷிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. हमेशा परवरिश किए गए एक अनुभव में रहेगा, எப்போதும் வலிமையுள்ள ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. हमेशा एक ताकतवान अनुभव में रहेगा, எப்போதும் நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறது. हमेशा स्थिर रहने वाला एक अनुभव में रहेगा। அந்த வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற. नाले के और अपने पैरों को जड़ों को फैलाने वाले। அல்லேலூயா. हालेलुया। கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. नाले के और अपने जड़ों को फैलाने அப்போ वाला இந்த மரம் ये तो पेड़ வெறுமனே வெளியே வளரல. केवल ऊपर बढ़ती नहीं है, நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे समझ लीजिए, இந்த மரம் வெளியே மட்டும் வளரல. ये पेड़ केवल ऊपर की ओर नहीं बढ़ रही இந்த है, மரம் ஆழத்திலும் வளர்ந்து கொண்டு ये இருக்கிறது. पेड़ गहराई में भी बढ़ அந்த रही है, வேர்களும் வளர்ந்து கொண்டே वो இருக்கிறது. जड़ भी वैसे ही बढ़ते எங்கெல்லாம் हैं, தண்ணி பாயுதோ जहां जहां पानी அங்கெல்லாம் बहती இது வளர है ஆரம்பிக்கும். वहां वहां ये बढ़ने लगती है। அந்த வசனம் அதான் சொல்லுது. वचन वही कहती है, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. नाले के और अपने जड़ों को छोड़ने वाले, எல்லா இடத்துலயும் வளரல. हर जगह पर नहीं फैलती எங்க है, தண்ணி இருக்கோ அங்கதான் வளருது. जहां पर पानी है वहां पर இன்னைக்கு फैलती அநேக है। பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? आज कई बच्चों का समस्या क्या है, எல்லா இடத்துலயும் வளர்ந்து கிடக்குதுதான். वो सब जगह में बढ़कर पड़े। அல்லேலூயா. हालेलुया। எங்க அபிஷேகம் இருக்கோ அங்க வளரணும். जहां पर अभिषेक है वहां पर बढ़ना எங்க चाहिए, சத்தியம் இருக்கோ அங்க வளரணும். जहां पर सत्य है वहां पर बढ़ना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எங்க தேவ பிரசன்னம் இருக்கோ அங்க வளரணும். जहां पर परमेश्वर की उपस्थिति है वहां पर बढ़ना அதற்கு चाहिए, நேராக தன் ஆவிக்குரிய ஜீவத்தை கொண்டு போகணும். उसकी ओर अपने आत्मिक जीवन को ले जाना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லா கூட்டமும் பார்க்க நல்லா தான் இருக்கும். सब सभाएं देखने के लिए अच्छी எல்லா लगेगी, கூட்டமும் கேட்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். सब सभाएं जो है सुनने के लिए ஆனா अच्छी लगेगी, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உதவுகிறதா? लेकिन आत्मिक जीवन के बढ़ोतरी के लिए क्या लाभदायक है? அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உதவுகிற இடத்துல தான் आत्मिक जीवन के बढ़ोतरी के लिए जहां पर लाभ உங்கள் है, வேர் வளர வேண்டும். आपका जड़ बढ़ना चाहिए। நல்லா புரிந்து கொள்ளுங்க. हालेलुया। இங்க ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். पवित्र आत्मा यहाँ पर एक बात को உங்க सिखाते हैं, வேர் கால்வாய்க்கு நேரா வளரணும். आपकी जड़ जो है नाले की ओर फैलना உங்க चाहिए। தண்டு உங்க கிளை உங்க இலை எங்க வளர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. आपका जो जड़ है, आपकी फांदी कहां पर भी बढ़े कोई அது समस्या வானத்தை नहीं। நோக்கி வளரட்டும், वो आसमान அல்லது की ओर ரைட் बढ़ने சைடுல दो, வளரட்டும், या दाई ओर அல்லது बढ़ने दो, லெஃப்ட் சைடுல या போகட்டும், बाई ओर बढ़ने அல்லது दो, முன்னாடி வளரட்டும் பின்னாடி या வளரட்டும், आगे बढ़ने दो या पीछे बढ़ने அது दो, எங்கனாலும் வளரட்டும் वो பிரச்சனை கிடையாது. कहीं में भी बढ़ने दो, कोई समस्या नहीं। அதே நேரத்துல उसी समय में வேரானது இருக்குல்ல, जो जड़ है, இந்த வேர் கால்வாய் நோக்கி வளரும். ये जड़ जो है पानी की ओर फैलना चाहिए। உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் आपकी आत्मिक जीवन
जीवन சரியான ஆவியானவர் இருக்கிற இடத்துல வளர்ந்தாதான் सही तरह से पवित्र आत्मा रहने वाले जगह पर बढ़ने पर நீங்கள் வளருகிற அனுபவத்தில் இருக்கிறீங்க. आप बढ़ने वाले अनुभव में रहेंगे. ஹalleluya. हालेलुया. அப்ப இது வேர் விடணும், இன்னும் வளரணும். तो ये जड़ बढ़ना है, ஆவிக்குரிய ஜீவிதத்துல இன்னும் வளரணும். आत्मिक जीवन में और बढ़ना நம்ம है. வளர்ந்திருக்கிற வளர்ச்சி காணாது. हम जो बड़े हैं वो काफी नहीं நாம் है. கற்றுக்கொண்ட இந்த வேதம் இன்னும் காணாது. हमने जो सीखा हुआ शास्त्र काफी நாம் नहीं है. பெற்றிருக்கிற அபிஷேகம் காணாது. हम पाया हुआ अभिषेक काफी नहीं நாம் है. கற்றிருக்கிற இந்த வேதத்தின் ரகசியங்கள் காணாது. हमने सीखा हुआ शास्त्र का रहस्य काफी नहीं है. நாம் பயப்படுகிற தெய்வ பயம் காணாது. हम जो डर मानते हैं वो काफी नहीं है. நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் போதாது. हमारे पास के पवित्रता काफी नहीं है. இன்னும் வளரணும். और भी बढ़ना है. ஹalleluya. हालेलुया. கால்வாய் நோக்கி வளர नाले ஆரம்பிங்க. की ओर बढ़ने लगना அப்ப है. வேர்விடு அனுபவம் என்பது तो जड़ से फैलने वाला अनुभव போஷிக்கப்படுகிற यानी அனுபவம். परवरिश का अनुभव. ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் போஷித்து நடத்துவார். परमेश्वर बिना कमी घटी के परवरिश करके வேர்விடு चलाता அனுபவம் है. என்பது जड़ छोड़ने वाले अनुभव வலிமை यानी பெற்ற நிலைத்திருக்கிற அனுபவம். एक ताकत पाकर बढ़ने वाला एक अनुभव. கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்க. परमेश्वर के अंदर बल पाइए. மூன்றாவது तीसरा, வேர்விடுகிற அனுபவம். जड़ छोड़ने वाला அது अनुभव, வளருகிற அனுபவமா वो बढ़ने இருக்கிறது. वाला अनुभव है. அது எங்கெல்லாம் தண்ணீர் தெரியுது அங்கெல்லாம் ஓடும். वो जहां जहां पानी दिखती वहां वहां दौड़ेगी. ஹalleluya. हालेलुया. இது ஆவிக்குரிய வளர்ச்சி. ये आत्मिक बढ़ोतरी है. அடுத்து பாதுகாப்பில் இருக்கிற அனுபவம். अगला सुरक्षा में रहने वाला एक अनुभव. ஏசாயா 27 அதிகாரத்தின் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது एशाया 27 उसका तीसरा वचन को देखिए. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி प्रभु परमेश्वर मैं उसे संभाल कर அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி बारंबार पानी सिंचाकर ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். कोई उसे हानि न पहुंचाने लायक दिन रात में उसे संभाल எந்த लूंगा. மரத்தை காப்பாத்துறாரு? किस पेड़ को वो இந்த संभालता है? நீர்க்கால்கள் ஓரமாய் जो நடப்பட்டு इन नाले की ओर लगाया நல்ல जाकर இலைய விட்டு अच्छे अपने फांदियों நல்ல को கனி फैलाकर கொடுக்கல. अच्छे जो फल இந்த देते மரத்தை हैं சொல்றாரு, इस पेड़ को कहता நான் है இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். मैं उसे दिन रात संभालूंगा. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें संभालेगा. இந்த மாதத்துல எந்த அசம்பாவிதங்களும் வராதபடி பாதுகாப்பார். ये महीने में कोई भी आपत्ति न आने लायक संभाल लेगा. ஹalleluya. हालेलुया. நம்புங்க ஆண்டவரை. आप भरोसा करो परमेश्वर ஆண்டவரை पर. நம்புங்க. परमेश्वर पर ஆண்டவர் भरोसा என்னை करो. காப்பாற்றுவார். परमेश्वर मुझे बचाएगा. எனக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். मुझे पानी सींचेगा. அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு उसे कोई नष्ट न करने लायक ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். परमेश्वर मुझे बचाएगा. உங்களை உங்கள் ஆத்துமாக்களை யாரும் சேதப்படுத்த முடியாது. आपको आपके आत्मा को कोई भी नष्ट नहीं இந்த மாதத்துல पहुंचाएगा. எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. इस महीने में कुछ भी आपको हानि नहीं கர்த்தர் அதை पहुंचाएगी. காப்பாற்றுவார். परमेश्वर उसे संभालेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்பிக்கை வைங்க. भरोसा रखो. என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார். मुझे परमेश्वर என் குடும்பத்தை बचाएगा. காப்பாற்றுவார். मेरे परिवार को என்னை बचाएगा. யாரும் சேதப்படுத்த முடியாது. मुझे कोई हानि नहीं என் पहुंचा பிள்ளைகளை யாரும் सकता. சேதப்படுத்த मेरे முடியாது. बच्चों को कोई हानि नहीं पहुंचा सकता. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம परमेश्वर की अनुमति के என் बिना வாழ்க்கையில எதுவுமே தவறாது. मेरे जीवन में कुछ भी नहीं चुकेगी. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் என்னை இரவும் பகலும் பாக்கார். परमेश्वर मुझे दिन रात संभालेगा. ஹalleluya. हालेलुया. நம்மளை பிள்ளைகளை பாதுகாத்தா हम अपने बच्चों को संभालेंगे. நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்போம். हम जब अपने साथ है तब तक देख அதுக்கப்புறம் सकते हैं. பாதுகாக்க முடியாது. लेकिन उसके बाद नहीं ஆனா संभाल ஆண்டவர் सकते. சொல்றார் இரவும் பகலும் लेकिन காத்துக்கொள்ளுவேன். परमेश्वर कहता है कि मैं दिन रात तुम्हें सुरक्षित 24 रखूंगा. and 7 நான் உங்களை காப்பாத்துவேன். मैं 24/7 तुम्हें सुरक्षित रखूंगा. हालेलुया. हालेलुया. இது ஆண்டவருடைய பாதுகாப்பு. यही परमेश्वर का सुरक्षा அப்ப है. நீர்க்கால்களமாய் ஓரப்பட்ட மரம் என்பது तो नाले के ओर लगाया गया पेड़ நல்ல यानी பாதுகாப்பில் இருக்கிற மரம். अच्छा सुरक्षा में रहने वाला एक पेड़. கர்த்தரை நம்புங்க. परमेश्वर पर भरोसा करो. அவருடைய பாதுகாப்புல இதுவரைக்கும் நடந்தோம்ல, उसके सुरक्षा में अब तक हमें चला कर இனி लाया வரும் है நாட்களும் உங்களை பாதுகாப்பார். और आने वाले दिन में भी चलाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அடுத்து சொல்லுகிறது अगला कहा गया है கிறிஸ்துவோடு இணைந்த அனுபவமா இருக்கிறது. मसीह के साथ जुड़ा हुआ अनुभव है. ஹalleluya. हालेलुया. கிறிஸ்துவோடு இணைந்த அனுபவம். मसीह के साथ जुड़ा हुआ கொலோசியர் अनुभव. 2 அதிகாரத்தின் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது कोलोसियर दूसरा अध्याय का 6वां वचन में हम देखते हैं ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே इसलिए प्रभु यीशु मसीह को जैसे तुमने स्वीकार लिया है, அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் तुम उसमें जड़ पाए हुए அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் उसके ऊपर बांधे हुए के அவருக்குள் समान நடந்து கொண்டு आप उसमें चलकर அப்ப கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அனுபவம். तो मसीह के साथ जुड़ा हुआ एक अनुभव நான் அவருக்குள் வேர் கொள்கிறேன். मैं उसमें जड़ छोड़ता हूँ. ஹalleluya. हालेलुया. நாம மரம்தான், हम पेड़ है ஆனா வேர் எதோடு கொள்ளுகிறோம். लेकिन जड़ जड़ कहाँ पर அந்த छोड़ते हैं? நீர்க்கால்கள் ஓடுகிறது இல்ல, वो जो नाले बहते हैं அந்த நீரோடு उस पानी के साथ அந்த மண்ணோடு उस मिट्टी के साथ என்னுடைய உறவு இருக்கிறது. मेरा रिश्ता है. அதனால தான் அவருக்குள் வேர் கொண்டு நான் வளருகிறேன். इसीलिए मैं उसमें जड़ पकड़कर बढ़ता हूँ. அந்த உறவு தான் கிறிஸ்துவின் உறவு. वो रिश्ता जो है वो मसीह का நமக்கு रिश्ता है. கிறிஸ்துவுக்கு நல்ல உறவு இருக்கு. हमारा और मसीह का अच्छा रिश्ता है. இயேசு ஒவ்வொரு நாள் நினைச்சு பாக்குறீங்களா? यीशु को हर एक दिन आप याद करते ஒவ்வொரு हो. நாளும் இயேசு சொல்கிற பாதையில் நடக்கிறீங்களா? हर एक दिन यीशु कहने वाले मार्ग
मार्ग में चलते இயேசு हो, எப்போது உங்க சிந்தையில இருக்கிறாரா? यीशु हमारे आपके चित्त में बना है அந்த क्या? சிந்தை எப்பொழுதுமே वो இருக்கணும். चित्त हमेशा बने रहना है। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 11:17 சொல்லுகிறது, रोमियो 11:17 कहती है, நாம் அந்த வேருக்கும் சாரத்திற்கும் உடல் பங்காளியா இருக்கிறோம். हम उस जड़ और रस के भागीदारी हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதற்கு हम मसीह के साथ है इसे, என்ன அடையாளம் தெரியுமா? क्या हमारे लिए चिन्ह அந்த है? வேர், அந்த சாரம் இருக்குல்ல, वो जो जड़ और उसका रस जो है, அதுக்கு நம்ம பங்காளியா இருப்பது. हम उसके भागीदारी बनना है। அவருக்குள் இருக்கிற பலன் நமக்குள், उसके अंदर का फल हमारे அவருக்குள் अंदर, இருக்கிற வல்லமை நமக்குள், उसके अंदर का सामर्थ्य हमारे அவருக்குள் लिए, இருக்கிற அனைத்தும் நமக்குள். उसके अंदर जो भी है वो सब हमारे लिए। கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அனைத்தையும் சுதந்திரிக்கிறோம். हम मसीह के अंदर सब कुछ हासिल அப்ப करते हैं। இதுதான் நீர்க்கால்களின் ஓரமாய் வேர் விடுகிற तो அனுபவம். यही नाले के और जड़ छोड़ने वाला एक अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। நல்ல போஷிப்பு இருக்கிறது, अच्छे परवरिश है, நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, अच्छा सुरक्षा है, நல்ல வேர் விடுகிற அனுபவம் अच्छा இருக்கிறது, जड़ छोड़ने वाले का நல்ல अनुभव है, பலன் கொள்கிற அனுபவம் अच्छा இருக்கிறது, बल पाने वाले अनुभव है, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது. मसीह के साथ जुड़ा हुआ अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சிலுவையே முன்னா, இந்த உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், இந்த உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவோடு இருப்பேன், मसीह के साथ रहिए, அவரோடு வாழ்ந்துகிட்டு இருப்பேன். उसके साथ जीते रहो। எத்தனை பேர் அந்த ஆசை இருக்கு? कितने लोगों को वो आशा है? அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் சிலுவையை முன்னாடி இருந்துகிட்டே यीशु का सूली हमेशा मेरे सामने बने கிறிஸ்துவின் रहने दो। சிலுவையை மறந்தவன் கிறிஸ்துவன் அல்ல. मसीह का सूली को भूलने वाला मसीह ही नहीं है। हालेलुया। அவன் ஒரு கிறிஸ்தவனே वो கிடையாது. एक मसीह ही नहीं है। கிறிஸ்துவின் சிலுவையில கிடைத்த நன்மைகளை நான் அனுபவிக்கிறேன். நான் मसीह के सूली पे मिला हुआ भलाई को अनुभव करने वाला அந்த मैं, சிலுவையோடு வாழ்வதுதான் நாம் செய்கிற நல்ல ஒரு वो सूली के साथ जीना ही हम करने वाला अच्छा அதுதான் நாம் काम है। கர்த்தருக்கு செய்கிற மிகப்பெரிய यही हम परमेश्वर के लिए करने वाला बड़ा काम है। அந்த சிலுவையோடு வாழ वो ஆரம்பிங்க. सूली के साथ जीने लगो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவதாக तो पहला, நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட हम மரம். पानी के ओर, नाले की ओर लगाए गए पेड़ ஆவியானுடைய के समान, நடத்துதலோடு இணைந்து வாழ்கிற ஒரு पवित्र आत्मा के साथ जुड़कर जीने वाला அதுல एक என்னெல்லாம் अनुभव है। இருக்கிறது? उसमें क्या क्या நல்ல है? போஷாப் இருக்கிறது, अच्छी परवरिश है, நல்ல வலிமை இருக்கிறது, अच्छा एक ताकत है, வேர் விடுகிற அனுபவம் जड़ இருக்கிறது, छोड़ने वाला अनुभव है, பாதுகாப்பில் இருக்கிற அனுபவம் एक இருக்கிறது, सुरक्षा में रहने वाला अनुभव है, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அனுபவம் मसीह के साथ रहने वाला एक अनुभव அல்லேலூயா. है। हालेलुया। இரண்டாவது சொல்லுகிறது, दूसरा कहा गया है, தன் காலத்தில் தன் கனியை தந்து, अपने ऋतु में अपने फल को देने वाला, தன்னுடைய சீசன்ல தன்னுடைய காலத்தை தன் கனியை தரும். अपने ऋतु में अपने फल को देने वाला। அல்லேலூயா. हालेलुया। நீதிமொழிகள் 12:12 சொல்லுகிறது, नीति वचन 12:12 कहती है, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறது. एक धर्मी का जड़ जो है वो फल देगी। அல்லேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்குமா? धर्मी का जड़ फल देती है। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பு கனிதன செடி என்று சொல்லி அதை 42 49 22ல பார்த்தோம். हमने जैसे यूसुफ के बारे में देखा, उत्पत्ति 39 में देखते हैं कि यूसुफ एक फल देने वाला पौधे के समान है। சங்கீதம் 92:15ல பார்க்கும் பொழுது हम वही संगीत 92:12 में देखते அவர்கள் हैं, முதிர் வயதிலும் கனி தந்து वो बुजुर्ग उम्र में भी फल देकर புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். बड़े ताकतवान और फलदायक रहेंगे। சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, वही संगीत 128:3 உன் कहती है, மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல तेरे இருக்கிறார். पत्नी तेरे घरों के और जो है फल देने वाले दाख लता के समान அப்ப रहेगी। தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க तो வேண்டும். परमेश्वर के बच्चे फल देने लायक रहना है। எப்பொழுது கனி கொடுக்க வேண்டும் என்றால் कब फल देना चाहिए? தன்னுடைய காலத்தில் கனி கொடுக்க வேண்டும். अपने अपने समय में फल देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। செத்த பிறகு கனி கொடுக்க முடியாது. मरने के बाद फल नहीं दे सकते। அல்லேலூயா. हालेलुया। மரித்த பிறகு கனி எப்படி கொடுக்க முடியும்? मरने के बाद फल कैसे दे सकते हैं? உயிரோட இருக்க சொல்ல கனி கொடுக்கணும். जब हम जीवित हैं तब हमें फल देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்முடைய கனிகளை விரும்புகிறார். परमेश्वर हमारे फलों को அந்த चाहता है। கனி கொடுக்கிற அனுபவத்தில் நம்மை வாழ वो வைக்கிறார். फल देने वाले अनुभव में हमें जीने ஆனா நம்ம लगाना கனி चाहता है। கொடுக்கிறோமா? इसलिए हम फल देते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। சரி, கனி என்றால் என்ன? तो फल यानी क्या? டவுட்டா நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. हमारे लिए बहुत लोगों को संदेह है, கனினா என்னங்க? ये फल यानी क्या है? ஏன்னா சில பேருக்கு கிரியைக்கும் கனிக்கும் வித்தியாசம் தெரியாது. कुछ लोगों को क्रिया और फल में कोई भेद नहीं समझते। கிரியை என்பது வேறு, கனி என்பது வேறு. क्रिया यानी अलग, फल यानी अलग। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கனி நிறைந்து செயல்படுகிற கிரியை தேவனால் அங்கீகரிக்கப்படும். फल से भरपूर होकर जो काम करते हैं वो परमेश्वर स्वीकारता நான் है। கனியை குறித்து சொன்னோன்னா அதனுடைய விளக்கம் உங்களுக்கு मैं புரியும். फल के बारे में कहते उसके बारे में கனி நிறைந்து
फल से भरकर செய்கிற கிரியை करने वाले काम தேவனால் அங்கீகரிக்கப்படும். परमेश्वर के द्वारा स्वीकारा जाना கனி चाहिए। இல்லாமல் செய்கிற கிரியை அங்கீகரிக்கப்படாது. फल के बिना किए जाने वाले क्रिया जो है स्वीकारी கனி नहीं வேறு जाती। கிரியை வேறு. क्रिया अलग है, फल अलग है। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 3:8 பார்க்கும் பொழுது मत्ती 3:8 में देखते हैं, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். मन फिरावट के योग्य फलों को दीजिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏற்ற கனி என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது. उसके लिए योग्य फल कर कर कहा गया है। அப்போ மனம் திரும்பினால் तो मन फिरना है तो அதற்கு ஏற்றவாறு ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறது. उसके योग्य एक फल देने वाला अनुभव है। கொஞ்சம் இங்க கவனிங்க. यहाँ ध्यान दीजिए, நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க. आप मन फिर चुके அந்த हो, மனம் திரும்புதலை उस मन फिराहट को எப்படி வெளிப்படுத்துவது? आप कैसे प्रकट करोगे? அல்லேலூயா. हालेलुया। நான் மனம் திரும்பிட்டேன், मैं मन फिर गया हूँ, ஆராதிக்க வந்துட்டேன், आराधना करने आ गया மனம் हूँ, திரும்பிட்டேன், मन फिर गया हूँ, ஜெபிக்க வந்துட்டேன், प्रार्थना करने நான் आया மனம் हूँ, திரும்பிட்டேன், मैं मन फिर गया வேதத்தை हूँ, படிக்கிறேன். शास्त्र को पढ़ता हूँ, இது கனி கொடுக்கிற அனுபவம் ये फल देने वाला अनुभव है? இல்ல. नहीं, இது கனியை கொடுக்க வளர்கிற அனுபவம். ये फल देने के लिए बढ़ने वाला अनुभव है। புரியுதா? आप समझ गए? நீங்க இன்னும் நான் ஜெபம் பண்றேன், இன்னும் வேத வாசிக்கிறேன், இன்னும் உபவாசிக்கிறேன், இதோட என் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னா मैं शास्त्र को पढ़ता हूँ, प्रार्थना करता हूँ, अच्छे से रहता हूँ, यही मेरा आत्मिक जीवन है कहोगे நீங்க तो இன்னும் ஃப்ரூட்டை ஈல்ட் பண்ணல, आपने अब तक फल देना नहीं शुरू किया இன்னும் है। கனி கொடுக்கல. अब तक आप फल देना शुरू नहीं किए हो, பிகாஸ் நம்முடைய அறிவு அதோட நின்னுட்டு, क्योंकि हमारे बुद्धि वहीं पर रुक गई வேதத்தை है। நம்ம அவ்வளவுதான் கற்று இருக்கிறோம். शास्त्र को हम इतने ही सीख நல்லா चुके புரிந்து हैं, கொள்ளுங்க. अच्छे से समझ அநேக लीजिए। தேவ பிள்ளைகள் कई सारे परमेश्वर के ஆராதனைக்கு लोग வந்து வர்றாங்க, आराधना में आते हैं, ஜெபிக்கிறாங்க, प्रार्थना करते வேதத்தை हैं, வாசிக்கிறாங்க, शास्त्र को पढ़ते हैं, உபவாசம் பண்றாங்க, उपवास करते हैं, தசமபாகம் கொடுக்கறாங்க, दशमांश देते हैं, காணிக்கை கொடுக்கறாங்க. दान देते हैं। இதோட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விட்டது. इसके साथ मेरा मसीह जीवन पूरा हो गया। இதுல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கிறேன் मैं इसी में आत्मिक जीवन में बढ़ते ही हूँ என்று சொன்னால் ऐसे कहे உங்கள तो மாதிரி வேதத்தை படிக்காத முட்டாள் வேற யாரும் கிடையாது. आपके समान शास्त्र को नहीं पढ़ने वाला मूर्ख और कोई नहीं हो सकता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது वचन कहती है, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லல. मन फिरावट के योग्य प्रार्थना करो ऐसे नहीं மனம் कहती है। திரும்புதலுக்கு ஏற்ற உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லல. मन फिरावट के योग्य उपवास करो ऐसे नहीं कहती है। ஜெபமோ உபவாசமோ அவசியம் இல்லை நான் சொல்லல. प्रार्थना या उपवास अवश्य नहीं है ऐसे ஜெபம் नहीं कहता हूँ। உபவாசம் வேத தியானம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடம் கண்டிப்பா இருக்க வேண்டும். प्रार्थना उपवास और मनन जो है हर एक दिन हर एक मसीह के पास होना चाहिए। கண்டிப்பா இது இல்லனா கிறிஸ்தவன் கிடையாது. निश्चय ये नहीं है तो वो मसीही அது नहीं है। இருக்கணும். ये होना जरूरी ஆனால் है। लेकिन உங்களுடைய என்னுடைய மனம் திரும்புதலை நான் எப்படி உலகுக்கு காண்பிப்பது? आपका और मेरा मन फिरावट को हम कैसे दुनिया को दिखा सकते हैं? நான் எப்படி உலகத்துக்கு मैं காண்பிப்பேன்? कैसे दुनिया को दिखा सकूंगा? ஜெபத்தை ஆண்டு சொல்ல அந்தரங்கத்துல பண்ண அப்படிங்கறாரு. परमेश्वर कहता है कि प्रार्थना को तुम गुप्त में करो, உபவாசத்தையும் நீ அந்தரங்கத்துல பண்ண அப்படிங்கறாரு. उपवास को भी गुप्त में நான் करो। அந்தரங்கத்துல பண்ணா வெளியே இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? मैं गुप्त में करूं तो बाहर रहने वाले कैसे पता चलेगा? ஹalleluya. हालेलुया। அதனால தான் இன்னைக்கு நாங்க வெளியே பண்றேன்னு சொல்றீங்களா? इसलिए आप कहते हो कि मैं बाहरी रूप से आज प्रार्थना करता हूं। ஹalleluya. हालेलुया। ஸ்டில் நம்ம உள்ள தான் இருக்கிறோம். हम आज भी अंदर ही है। ஹalleluya. சர்ச்சுக்கு வெளியே போய் பிரேயர் பண்ண மாட்டோம். चर्च के बाहर जाकर प्रार्थना नहीं करेंगे। ஹalleluya. சரி ஓகே நான் சொல்ல வர்றேன். तो मैं क्या कहना चाहता हूं? ஏற்ற கனிகளை கொடுங்கள். हम योग्य फलों को देना है। மத்தேயு 17:17 சொல்கிறது मत्ती 17:17 कहती है, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். अच्छा वृक्ष अच्छे फलों को देती கெட்ட है, மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். लेकिन बुरा वृक्ष बुरे फलों को देती है। இங்க கனியோட இன்னொரு கேரக்டர் சொல்லுது यहाँ पर फल का एक और गुण बताया गया है, நல்ல மரம் अच्छा पेड़, நல்ல கனி. अच्छे फल। அப்போ ஏற்ற கனியா இருக்கணும். तो योग्य फल होना चाहिए। நான் சொல்ல வர்றது புரியுதா? आप समझ पा रहे हो? ஏற்ற கனினா தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற கனி. योग्य फल यानी परमेश्वर के द्वारा स्वीकारा गया फल। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது நல்ல கனியா இருக்கணும். दूसरा अच्छा फल होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது யோவான் 15:8 யோहन्ना 15:8 में மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். बहुत फल देने के कारण मेरा पिता जो है महिमा पाता है। தேவனை மகிமைப்படுத்துகிற கனியா இருக்கணும். परमेश्वर को महिमा दिलाने वाला फल होना चाहिए। நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனி हमारे पास से प्रकट होने वाला இந்த फल மூன்று காரியங்களை உள்ளடக்கியது. ये तीनों बातों को उसमें समाना चाहिए। ஒன்று पहला அது ஏற்ற கனி, वो योग्य அப்பனா फल தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட यानी கனி. परमेश्वर के द्वारा स्वीकारा गया இரண்டாவது होना அது चाहिए। நல்ல கனியா இருக்கணும். दूसरा अच्छा फल होना है। மூன்றாவது தேவனுக்கு மகிமை கொடுக்கிற கனியா இருக்கணும். तीसरा परमेश्वर को महिमा दिलाने वाला फल होना கனி चाहिए। கொடுக்கிற அனுபவம் என்பது தனக்கு மகிமை அல்ல, फल देने वाला अनुभव यानी अपने आप को महिमा दिलाना नहीं, தேவனுக்கு மகிமை கொடுக்கிற அனுபவம். परमेश्वर को महिमा दिलाने वाला अनुभव। சரி இந்த மூணு கனி பத்தி சொல்லிட்டீங்க. तो ये तीन फलों के बारे में कह ஆனா दिया है, கனினா எது? लेकिन फल यानी क्या? அல்லேலூயா. हालेलुया। கனினா என்னது? फल यानी क्या? நல்ல கனி, ஏற்ற கனி, தேவனுக்கு மகிமை கொடுக்கிற கனி சொல்லியாச்சு. अच्छा फल, बुरा फल, परमेश्वर को महिमा दिलाने फल सब बता दिया गया। கனினா என்னங்க? यानी फल यानी क्या? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் गलातियों 5वां अध्याय 22-23 22 और 23 நமக்கு वचन। மனப்படமா தெரியுற ஒரு வசனம். हम मनपाठ जानना हुआ वो एक वचन है। हालेलुया। हालेलुया। அப்படிதானே? हाँ कि नहीं? அங்க என்ன வாசிங்க பார்க்கலாம். पढ़ेंगे। ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒன்றுமில்லை. அல்லேலூயா. हालेलुया। இங்கு சொல்லுகிறது ஆவியின் கனி. यहाँ पर आत्मा का फल कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உண்மையான கனி கொடுக்கிற அனுபவம் और என்றால் सच्चा फल देने वाला अनुभव यानी இந்த அனுபவம் தான். यही अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। கனி என்றால் फल यानी அன்பு, प्रेम, சந்தோஷம், आनंद, சமாதானம், शांति, நீடிய பொறுமை, धीरज, தயவு, कृपा, நற்குணம், भलाई, விசுவாசம், विश्वास, சாந்தம், नम्रता இச்சையடக்கம். और संयम। இந்த 9 தான் கனி. ये 9 जो है ये फल है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ 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 நீங்க சொல்லுங்க, अब आप बताइए, நான் ஒரு கிரியை செய்றேன். मैं एक काम करता हूँ, அல்லேலூயா. நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்றேன். मैं किसी को मदद करता हूँ, இது என்னுடைய கிரியை. ये मेरे क्रिया है। உதவி செய்தல் என்னுடைய मदद करना கிரியை. मेरा क्रिया है। இப்போ இந்த உதவி செய்கிற இந்த கிரியை இருக்குல்ல, तो ये मदद करने वाली क्रिया இது எப்படி செய்யப்படுகிறது என்பதுதான் ये முக்கியம். कैसे की जाती है ये இந்த मुख्य है। கிரியையினால் ஆண்டவர் என்னை அங்கீகரிக்க மாட்டார். ये क्रिया के द्वारा परमेश्वर मुझे नहीं स्वीकारेगा। நான் ரிட்டர்ன் அதை 10 மடங்கு வட்டியோட வாங்க நினைச்சு கொடுத்தா அதை அங்கீகரிக்க मैं மாட்டார். 10 गुना उसे ब्याज के साथ लूंगा ऐसे सोचकर दूं तो நான் परमेश्वर ஹெல்ப் பண்றேன், मैं मदद करता ஹெல்ப் हूँ, பண்ணிட்டு मदद कर அவன்கிட்ட வட்டி போட்டு திரும்ப வாங்க நினைச்சா मैं उसके- இட்ஸ் நாட் அக்செப்டட் பை காட். उसके साथ ब्याज के साथ लौटाऊंगा यानी ये परमेश्वर नहीं இது स्वीकारेगा। ஆண்டவர் அங்கீகரிக்கிற காரியம் அல்ல. ये परमेश्वर स्वीकारने वाली நான் बात தான் first नहीं है। சொன்னேன், मैंने पहले कहा கனியோடு சேர்ந்த கிரியை தான் அங்கீகாரம் பெறும். फलों के साथ जो क्रिया है वही स्वीकारी இப்போ நான் அந்த जाती है। கிரியை செய்யும் பொழுது अब तुम ये क्रिया நான் करते எப்படி समय செய்ய வேண்டும் मैं என்றால் कैसे करना चाहिए? அன்போடு செய்ய வேண்டும். प्रेम के साथ करना है। நான் அன்பா பார்க்கிறேன், मैं प्रेम से देखता हूँ, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, वो बहुत तकलीफ में है, என்னால் முடிந்த உதவிகளை செய்ய. मुझसे जो हो सके वो मदद இப்போ कर இந்த सकूं। அன்போடு ये प्रेम के साथ என்னுடைய உதவி என்கிற கிரியை मेरे मदद नाम की क्रिया செய்யப்படும் பொழுதுதான் जब की जाती है தேவனுடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर की नाम की महिमा होती है। இதுதான் நல்ல கனி, यही अच्छा फल है, இதுதான் ஏற்ற கனி, यही योग्य फल இதுதான் है, தேவனுக்கு மகிமை கொடுக்கிற यही கனி. परमेश्वर को महिमा दिलाने वाली फल है। அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। அப்ப உண்மையிலே கனினா என்ன தெரியுமா? तो सच में फल यानी நம்முடைய சுபாவம் தான் கனி. हमारा स्वभाव ही फल है। அல்லேலூயா. உண்மையிலே கனி என்பது கிரியை அல்ல. ये सच में फल यानी क्रिया नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்முடைய சுபாவம் தான் கனி. हमारा स्वभाव ही फल என்னுடைய है। சுபாவம் அன்பா இருக்க வேண்டும். मेरा स्वभाव प्रेम होना என்னுடைய चाहिए, சுபாவம் நீடிய பொறுமையா இருக்க मेरा வேண்டும். स्वभाव धीरज का என்னுடைய होना, சுபாவம் சந்தோஷமா இருக்க मेरा வேண்டும். धीरज मेरा जो स्वभाव என்னுடைய खुश होना चाहिए, சுபாவம் சமாதானமா இருக்க मेरा வேண்டும். स्वभाव जो है आनंद होना चाहिए। என்னுடைய சுபாவம் இதெல்லாம் இருக்காது, मेरे स्वभाव में ये सब ஆனா नहीं நான் होगा, ஆண்டவருக்கு கிரியை செய்றேன். लेकिन फिर भी मैं परमेश्वर के लिए क्रिया करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இதை யார் அங்கீகரிப்பா? इसे कौन स्वीकारेगा? எங்க நீங்க அன்பில்லாம ஒரு கிரியை செய்றீங்க, आप प्रेम के बिना क्रिया करते हो, சமாதானம் இல்லாம ஒரு ஊழியம் பண்றீங்க, एक शांति के बिना एक सेवा ஒரு करते हो, பொறுமை இல்லாம நீங்க ஒரு ஆண்டவருடைய வேலையை பண்றீங்க. एक धीरज के बिना परमेश्वर के काम को करते हो, எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்? परमेश्वर कैसे स्वीकारेगा? ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर नहीं स्वीकारेगा। எங்க உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கணும், आपके अंदर एक धीरज होना चाहिए, உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், आपके अंदर एक नम्रता होना உங்களுக்குள்ள चाहिए, ஒரு அமைதி இருக்கணும், आपके अंदर एक शांति ஒரு होनी இச்சை चाहिए, அடக்கம் இருக்கணும். एक संयम होना அப்படி चाहिए। இருந்து ऐसे होकर நீங்கள் தேவனுக்கோ आप परमेश्वर के लिए மனிதனுக்கோ या मनुष्य के செய்கிற लिए கிரியையை தான் करने वाले क्रिया को ஆண்டவர் ஏற்ற கனியாய் பார்ப்பார். परमेश्वर योग्य फल कर कर देखता है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் ஏற்ற கனி. यही योग्य फल है। இன்னைக்கு சுபாவத்தை மாற்ற आज பிரயாசம். स्वभाव को बदलने के लिए हम प्रयास அநேக करेंगे। கிறிஸ்தவருடைய பிரச்சனையே சுபாவத்தை மாத்த. कई लोगों के मसीही जीवन में जो है स्वभाव को என் नहीं சுபாவமே बदलते। அப்படிதான். मेरा स्वभाव ऐसे ही அப்படி है। சொன்னீங்கன்னா ऐसे कहेंगे तो நீங்க இன்னும் கிறிஸ்தவரா இருக்கிறீங்க, और अब भी आप मसीह हो கனி கொடுக்க ஆரம்பிக்கல. लेकिन फल देना नहीं लगेगा। அல்லேலூயா. நான் தான் சொன்னேன்ல, इसलिए मैंने कहा நீங்க உபவாசம் பண்றீங்க, आप उपवास करते हो, அதுக்கான கனி எங்க? लेकिन उसका फल कहाँ पर நீங்க है? ஜெபம் பண்றீங்க, आप प्रार्थना करते அதற்கான हो, அதற்கான ஃப்ரூட் எங்க போச்சு? उसका फल कहाँ पर है? அல்லேலூயா. हालेलुया। நான் வந்து 1 வருஷம் உபவாசப்பட்டானா 10 வருஷம் உபவாசப்பட்டானா, मैं 1 साल उपवास करूं या 10 साल நான் उपवास 1 மணி करूं, நேரம் ஜெபிச்சானா 10 மணி நேரம் मैं ஜெபிச்சானா, 1 घंटा प्रार्थना करूं या 10 घंटा प्रार्थना करूं, என்னிடத்தில் பொறுமை இல்லை मेरे என்றால், पास धीरज नहीं है तो என்னிடத்தில் என்னுடைய கோபத்தை அடக்க முடியவில்லை मैं अपने என்றால், गुस्से को काबू में नहीं रख सकता நான் हूं, என்ன तो கனி கொடுக்க मैं முடியும்? क्या फल दे सकता हूं? அல்லேலூயா. हालेलुया। அதான் எல்லாமே வீணாய் போயிடும். ये सब व्यर्थ चली जाएगी। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए, கனிகளை ஆண்டவர் நினைவு கூறுவார். परमेश्वर फलों को याद करेगा। இந்த கனி ஒரு தெய்வப்புடைய வாழ்க்கையில இருக்க ये வேண்டும். फल एक परमेश्वर के बच्चे के जीवन में होना இன்னைக்கு चाहिए। நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் மாத்தாரு. आज हम अपने स्वभाव को थोड़ा बदलेंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எப்படினாலும் இருக்கலாம். आप कैसे भी हो सकते हो, நீங்க நீங்க வந்து எல்லாமே நமக்கு வந்து தகுதியாய் மாறாது. इसलिए सब हमारे लिए काबिल नहीं बनेंगे। எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ये सब अनुभव करने के लिए ஆனா मुझे எல்லாம் எனக்கு अनुमति தகுதியா है, மாறாது. लेकिन सब मेरे लिए योग्य नहीं நீங்க बनेंगे। சொல்லலாம், आप कह நான் सकते நியாயமா தானே हो, கோவப்பட்டேன், मैं तो न्यायी रूप நான் में गुस्सा நியாயமா தானே हुआ, நான் பேசினேன், मैं न्यायी रूप में बातें की, நான் நியாயமா தானே சண்டை मैं போட்டேன். न्यायी रूप में झगड़ा। எஸ், यस,
ஆனால் लेकिन அதுக்கு அவருடைய கனிகளை வெளிப்படுத்தல. उसमें अपने फलों को प्रकट नहीं कर पाए। அல்லேலூயா. हालेलुया। அது நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துறது. वो हमारे न्याय को प्रकट कर रहा है। அதனால எல்லா தேவ பிள்ளைகளும் इसलिए सारे கனி परमेश्वर के கொடுக்கிற लोग அனுபவத்துக்கு வாங்க. हम फल देने वाले एक अनुभव में நீங்க आएंगे। உங்களை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. आप अपने आप को काबू में रखने के लिए सीख நீங்க அன்பை लीजिए। வெளிப்படுத்துங்க. आप प्रेम को प्रकट कीजिए। எதிராளி எதனால வெளிப்படுத்திட்டு போறான்? आपके दुश्मन कुछ भी प्रकट करे, உங்க முன்னாடி இருக்கிற மனிதர்கள் आपके सामने रहने அவங்க वाले பொறாமையை வெளிப்படுத்தட்டும், वो अपने क्रोध को, गुस्से பகைமையை को, வெளிப்படுத்தட்டும். वो अपने ईर्ष्या को बताने दो। நீங்களும் நானும் அன்பை வெளிப்படுத்தணும். लेकिन आप और मैं प्रेम को நம்ம பொறுமையை बताएंगे, हम வெளிப்படுத்தணும், धीरज को बताएंगे, சாந்தத்தை हम வெளிப்படுத்தணும், एक शांति को इच्छा प्रकट अडकத்தை करेंगे, हम வெளிப்படுத்தணும். संयम को प्रकट करेंगे। இதுதான் உண்மையிலே கனி கொடுக்கிற மரம். यही सच्चाई में फल देने वाला एक वृक्ष है। நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? आज जब समझ கனி लिए, கொடுக்கறீங்களா இல்லையா? आप फल देते हो कि नहीं? கனி கொடுக்கறீங்களா? கை आप வச்சுங்க. फल देते हो कि नहीं? யாரெல்லாம் கனி கொடுக்கறா? कौन कौन फल देते हो? हाथ उठाएंगे। இதிலே டவுட் வந்துச்சா? इसमें संदेह आ இதுல गया। இன்னொரு காரியம் வேற இருக்கு. इसमें एक और बात है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சரி, இருந்தாலும் வளருவோம். फिर भी हम बढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாரும் இன்னும் கற்றுக்கொள்கிறவர்கள் தான். आज भी हम सब जो है सीखने वाले लोग ही हैं। அப்படிதானே? சரி, இருந்தாலும் கனி கொடுக்கணும். हम फिर भी फल देना இருக்கு, है, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. थोड़ा थोड़ा है। அல்லேலூயா. हालेलुया। யாத்தி கனி இல்லாம இல்ல. किसी के पास फल के बिना எல்லாத்தையும் नहीं है, இருக்கு. सबके पास फल है। ஆனா சில இடத்துல நம்ம தவறி இருந்தால लेकिन कुछ जगह में हम चूक जाते நம்ம हैं, கனிகளை इसलिए சரியா கொடுக்க हम முடியும். अपने फलों को सही से दे नहीं पाते। ஓகே, இப்போ அங்க வாங்க. अब हम आगे அந்த देखते हैं। கலாத்தியர் 5 வசனத்துல 22 வசனத்துல हम गलातियों 5:22 में देखते हैं 9 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. 9 बातें कही गई है। ஆனா लेकिन என்ன எழுதி இருக்கு? क्या लिखा गया है? போதும். ஆவியின் கனி. आत्मा का फल, ஆவியின் கனிகளா கனியா? आत्मा का फलों या फल? ஒன் ஃப்ரூட்டா ஃப்ரூட்ஸா? என்ன சொல்லிருக்கு? एक फल कहा गया कि फलों कहा गया है? ஃப்ரூட் ஆஃப் ஸ்வீட், அவ்வளவுதான். आत्मा का फल। அப்ப இந்த 9 கனியா ஒரு கனியா? तो ये 9 फल है कि एक फल है? ஆவியின் கனி என்பது 9ஆ? आत्मा के फल 9 है, 9 கனிகளா அல்லது ஒரு கனியா? 9 फल है या एक फल है? சொல்லுங்க பாப்போம், டக்கு சொல்லுங்க. बताइए। ஒண்ணா? சரி. एक। அப்ப 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. तो 9 बातें कही गई है। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ ஒரு लीजिए। ஆரஞ்சு பழம் இருக்கு. एक ऑरेंज का फल இந்த है, ஆரஞ்சு பழ தொலியை உரிச்ச உடனே और ऑरेंज के छिलके को निकालते ही உள்ள என்ன இருக்கும்? अंदर क्या होता है? சொலை இருக்கும். उसके अंदर गुच्छा होता है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஆவியின் கனி என்பது ஒண்ணுதான். तो आत्मा का फल एक है। இப்போ அதுல இருக்கிற சுளைகள் தான் அன்பு, उसके अंदर के गुच्छे में प्रेम है, संतोषम, शांति है, சமாதானம், आनंद நீடிய है, பொறுமை, धीरज है। இப்படி இருக்கிற 9 காரியம். ये सारे 9 बातें उसके अंदर है। கனி என்பது ஒன்றுதான். फल एक है। அல்லேலூயா. हालेलुया। கிளியர் ஆயிட்டீங்களா? अब उसमें கனி सफाई என்பது होगी। ஒன்றுதான். फल அதுல यानी இருக்கிற एक है। சுளைகள் அல்லது அதுல இருக்கிற பார்ட்ஸ் இருக்கிறது, उसके अंदर के அதுதான் भाग जो 9. है 9 भाग है। 9 கனிகள் கிடையாது. 9 फल नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு கனி தான். एक ही फल है। அப்ப இந்த கனி நான் நல்ல கனியா கொடுக்கறேனா இல்லையா? तो ये फल को मैं अच्छी तरह देता हूं या कि नहीं? இப்போ ஒரு கனி இருக்கு. अब एक फल है। இப்ப அன்புங்கிற சொலை நல்லா இருக்கு. अब ये प्रेम नाम का भाग अच्छा है, சந்தோஷம் என்கிற சொலையும் நல்லா தான் இருக்கு. आनंद नाम का भाग भी अच्छा है, இப்போ சமாதானம் என்கிற சொலை கெட்டு போயிருக்கு. लेकिन ये शांति नाम का भाग बिगड़ चुका है। இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? अब हम क्या करेंगे? என்ன பண்ணுவோம்? क्या करेंगे? தூர போடுவோம். दूर फेंक दे। அப்போ அன்பு நல்லா இருந்து, तो प्रेम अच्छा होकर, சந்தோஷம் நல்லா இருந்து, आनंद अच्छा होकर, சமாதானம் கெட்டு போச்சுன்னா लेकिन शांति बिगड़ गई तो அன்பும் பிரயோஜனம் இல்ல, प्रेम का भी कोई फायदा नहीं, சந்தோஷமும் பிரயோஜனம் இல்ல. आनंद का भी कोई फायदा नहीं। புரியுதா? समझ गए? அது அண்டர்ஸ்டாண்ட்? आप समझ गए? இந்த 9 சரியா இருந்தால் மாத்திரம்தான் ये 9 स्वभाव भी अगर सही हो तो நம்ம ஒரே ஒரு கனி கொடுக்கிறோம். हम एक फल दे सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த 9ல ஏதோ ஒன்று ये கெட்டுட்டுனாலும், 9 में से एक भी बिगड़ गई ஏதோ तो, ஒன்று கரை या பட்டுட்டுனாலும் एक में दाग लग गई तो भी என்னுடைய கனி இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். मेरा फल अभी तक नहीं दिया इसका। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவியம் என்பது आत्मिक जीवन यानी அவ்வளவு சுலபமான ஜீவியம் கிடையாது. इतना आसान जीवन नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறதால அது சுலபமா இருக்கிறது. पवित्र आत्मा हमें मदद करता है, इसके लिए हमें आसान लगता है। நம்முடைய முயற்சியில எடுத்தோம் लेकिन வச்சுக்கோங்க, हम यदि अपने प्रयास में करने लगेंगे तो இட்ஸ் நாட் ஈஸி. वो ரொம்ப சுலபமானது கிடையாது. आसान नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இந்த 9 சுளையில் ये 9 भाग में ஏதாவது ஒரு சுளை கெட்டு இருந்தாலும் उसमें से एक भाग भी बिगड़ गया हो முழு கனியும் தூக்கி எறியப்படுகிறது. पूरे फल को उठाकर फेंक देना पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நான் 20 வருஷம் விசுவாசியா अब இருந்தாலும் मैं 20 साल का विश्वासी होने पर भी, இன்னும் கர்த்தருக்காக ஒரு கனி கூட கொடுக்கல. लेकिन अब तक परमेश्वर के लिए एक भी फल नहीं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரியுதா? अच्छे से समझ रहे நான் हो? இன்னும் என் சுபாவத்தை மாத்தல. अब तक अपने स्वभाव को मैं नहीं बदला। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆவியின் கனி आपके पास का இந்த आत्मा का फल 9 சுபாவ
சுபாவங்களையும் ये 9 स्वभाव को சரியாக உள்ளடக்கி இருந்தால் अगर सही तरीके से उसमें रखी हो तो அதற்கு பெயர் தான் நல்ல கனி கொடுக்கிற மரம். इसका मतलब ही अच्छा फल देने वाला वृक्ष. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता இப்ப समझ पा நல்ல रहे கனி கொடுக்கிறோமா கெட்ட கனி तो கொடுக்கிறோமா? हम अच्छे फल देते हैं या बुरे फल देते हैं? அல்லேலூயா. हालेलुया. நீங்க எவ்வளவு கனி கொடுத்தாலும் आप कितने भी फल दो அந்த கனிக்கு உள்ள இருக்கிற சொலை தான் அதை சரிப்படுத்தும். उस फल के अंदर का तीर्मानिक भाग ही वो निर्णय लेगी, அதுதான் தீர்மானிக்க वही போகுது. निर्णय लेगी. நீங்க எவ்வளவு பெரிய கிரியை செய்தாலும் आप कितनी बड़ी काम करने पर भी உங்களுக்குள் இருக்கிற சுபாவமே आपके अंदर का स्वभाव ही உங்கள் கிரியைகளை அங்கீகரிக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். अपने स्वभाव को स्वीकारेगी कि नहीं, उसे निर्णय ले सकती है. அல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन நீங்களும் में நானும் கனி கொடுக்கிற மரமாய் இருக்க வேண்டும் आप और என்றால் मैं एक वृक्ष फल देने वाले இந்த वृक्ष होना ஆவியின் है तो கனிகளை ये आत्मा के फल को ஒவ்வொரு நாளும் படித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த हर வேண்டும். एक दिन पढ़कर अपने जीवन में आजमाना जरूरी है. இது கஷ்டம்தான், ये कठिन है ஆனாலும் ட்ரை பண்ணணும். लेकिन फिर भी प्रयास வேற करना வழியே है கிடையாது. और कोई चारा नहीं है. அல்லேலூயா. हालेलुया. வேற வழியே கிடையாது. और कोई चारा नहीं இந்த है. ஆவியின் கனி இருந்தால்தான் ये आत्मा का फल होने पर ही பரலோகத்துக்கு போக முடியும். आप स्वर्ग जा सकते हो. அல்லேலூயா. हालेलुया. இல்லனா பரலோகத்துக்கு போக नहीं முடியாது. तो स्वर्ग नहीं जा सकते. அன்பில்லாதவன் தேவனை அறியான். प्रेम के बिना परमेश्वर को नहीं जान சமாதானம் सकता. பண்ணுகிற பாக்கியவான்களுடைய தேவனை புத்திரர் शांति எனப்படுவார்கள். करने वाले परमेश्वर के पुत्र कहे जाएंगे, वो उसके धन्य சந்தோஷமா होंगे. இருங்கள், இன்னும் சந்தோஷமா आप இருங்கள். आनंदित रहो और भी आनंदित रहोगे. அல்லேலூயா. हालेलुया. இப்படி நம்ம எல்லா கனிகளையும் ऐसे हम सारे फलों को கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். थोड़ा थोड़ा अपने जीवन में लाना है. இன்னையில இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. आज से हम प्रयास இதுக்கு करेंगे. முன்னாடி நீங்க இத பத்தி புரியல. इसके पहले आप इसके बारे में समझे இதற்கான नहीं थे. அறிவு நம்மட்ட வரல. इसका बुद्धि हमारे ஆனா पास नहीं இன்னைக்கு है. நல்ல விளக்கி लेकिन கொடுத்திருக்கிறேன். आज अच्छी तरह से समझाया இன்றையில है. இருந்து இந்த ரெண்டு வசனத்தை படிச்சு आज से इसके बाद ये दो நான் वचन को எல்லாரோட पढ़कर அன்பா இருக்கிறேன். मैं सबसे प्रेम நான் करता எல்லாரோட हूं. சந்தோஷமா मैं இருக்கிறேன். सबके साथ நான் आनंदित हूं. சமாதானமா இருக்கிறேன். मैं शांति के साथ हूं. நீடிய பொறுமை கூட சொல்லல. நீடிய பொறுமை वहां இருக்கா? पर केवल धीरज ने, मैं बहुत धीरज के साथ हूं. தயவு இருக்கா? मेरे पास कृपा है நற்குணம் क्या? இருக்கா? मेरे पास भलाई है क्या? விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? சாந்தமா இருக்கீங்களா? क्या हम शांति के साथ இச்சை रहते அடக்கம் हैं? இருக்கிறதா? क्या संयम है क्या? இதை எல்லாம் ये सब தியானிச்சு ध्यान कर कर ध्यान நம்முடைய कर कर வாழ்க்கையில கொண்டு வரணும். हमारे जीवन में हम அதுதான் लाना है. ஆவிக்குரிய கனி. यही एक आत्मा का फल है. இந்த கனி தான் ये फल ही ஆண்டவர் விரும்புகிற நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தில் இருக்கிறது. परमेश्वर चाहने वाले नाले के और लगाए गए वृक्ष के समान. எத்தனை பேர் இந்த கனி கொடுக்க ஆசைப்படுறீங்க? कितने लोग ये फल देने के लिए चाहते हो? எத்தனை பேர் ஆசையே இல்லையா? चाहते हो? कितने लोग चाहते हो हालेलुया. ऐसा फल देने के लिए? எங்க விருப்பம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. चाहत नहीं है तो कुछ भी नहीं हो सकता. அல்லேலூயா. हालेलुया. விருப்பமாவது வரட்டும். पहले चाहत तो आने दो. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த ஆவியின் கனியை तो ये आत्मा के फल நம்முடைய காலத்துல கொடுக்கணுமா? हम अपने समय में देना है. தன் காலத்தில் கனியை தந்து. इसलिए अपने ऋतु में जैसे இப்ப दिया இந்த கனிலாம் गया எப்ப फल के கொடுக்கணும்? समय. तो ये फल सब कब देना है? நீங்களும் நானும் உயிரோட இருக்கச்சிலே கொடுக்கணும். जब आप और मैं जीवित है तभी वो உயிரோட फल देना இருக்கச்சிலே है. யார்ட்டையாவது கோபம் வச்சிட்டு हम जीवित रहते समय किसी से क्रोधित யார்ட்டையாவது சண்டை होकर, போட்டுட்டு किसी से झगड़ कर, யாருக்கும் உதவி செய்யாம किसी को मदद किए बिना, தயவு நற்குணம் எதுவுமே இல்லாம दया भलाई कुछ न இச்சை होते அடக்கம் हुए, இல்லாம संयम न होते நம்ம हुए வாழ்ந்துட்டு हम जीकर, இன்றைக்கு நீ மரித்தால் உன்னுடைய ஆத்துமா எங்கே போகும் ஆண்டு கேள்வி கேட்பார். आज यदि तू मरने पर तेरा प्राण कहां जाएगा? परमेश्वर सवाल करता है. இன்னைக்கு மரிச்சா எங்க போவீங்க? आज मरोगे तो कहां जाओगे? அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு மரித்த பரலோகத்துக்கு போகணும்னா आज मरने पर स्वर्ग இந்த राज्य जाना கனி है நம்மட்ட तो இருக்கணும்ல. ये फल हमारे पास होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இல்ல அப்படினா नहीं तो பக்கத்துல இருக்கவங்க என்ன வந்து குற்றப்படுத்துவாங்க. बाजू में रहने वाला मुझे दोषी இவங்க ठहराएगा. தான் யாருக்குமே தயவா இல்லையே. ये तो किसी को दया नहीं இவங்க எங்க दिखाते, நற்குணம் இருந்துச்சு. इनके पास भलाई नहीं है, வேற எப்படி இவங்க பரலோகத்துக்கு तो ये போகலாம்? कैसे स्वर्ग जाएंगे? குற்றம் சுமத்துகிற பிசாசு குற்றம் சுமத்துவான். दोषी ठहराने वाला शैतान दोषी ठहराएगा. அவனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கிறது. उसको हर प्रकार का हक है. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? समझ रहे हो? தன் காலத்துல தன் கனியை கொடுங்க. अपने समय में अपने फल को देने वाला. வசனம் சொல்லுகிறது. वचन कहती है நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்க. आप क्रोधित होने पर भी गुस्सा मत करो. அதற்காக நான் கோபம் கொண்டுட்டே இருக்கேன்னு அர்த்தம் इसलिए இல்ல. मैं क्रोधित ही रहूंगा ऐसा नहीं है. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக தனியே கடவுது என்று வசனம் சொல்லுகிறது. आपके क्रोध जो है सूर्य ढलने से पहले गुस्सा उतर जाए. நான் சொல்வது புரியுதா? जो कह रहा समझ पा நீங்க रहे? யாருமே கோபப்படாதவங்க கிடையாது. यहाँ पर कोई ऐसा नहीं है कि मुझे गुस्सा नहीं நானும் आता है. கோபப்படுவேன், நீங்களும் मैं கோபப்படுவீங்க. भी मुझे भी गुस्सा आता है, आपको भी आता கோபத்தை होगा. வெளிப்படுத்துகிற விதம் வேணா வித்தியாசமா लेकिन இருக்கலாம். गुस्से को प्रकट करने वाले रीति अलग अलग हो சிலவங்க सकती கத்தி है. வெளிப்படுத்துவாங்க, சிலவங்க அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு कुछ வெளிப்படுத்துவாங்க. लोग चिल्लाकर दिखाते हैं, कुछ लोग अपना मुंह उठा के रख कर दिखाते हैं. வெளிப்படுத்தம் வேற தவிர प्रकट करना अलग अलग கோபம் तरीके से ஒண்ணுதான். है, लेकिन गुस्सा एक है. கோபம் ஒண்ணுதான். गुस्सा एक ही அதுக்காண்டி है. நான் இங்க சத்தம் போட்டேன் அதனால எனக்கு என்கிட்ட கோபம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. इसलिए ऐसा नहीं कि मैंने चिल्ला लिया तो मेरे पास गुस्सा नहीं है. உங்களுக்குள்ள கோபம் இருக்கு. आपके पास गुस्सा நம்ம है. எல்லாத்துக்குள்ள இருக்கு. हम हर एक के अंदर है. ஆனால் लेकिन நம்ம வசனத்தின்படி हम वचन के அந்த अनुसार நாள் முடியதுக்குள்ள वो दिन अंत होने से அந்த पहले கோபத்தை எடுத்து தூர போட பழகணும். उस क्रोध को निकाल कर बाहर फेंकना जानना அதுக்கு நம்ம जरूरी है. பிரயாசப்படணும், हम ஜெபிக்கணும். उसके लिए प्रयास करना है, அதான் प्रार्थना நம்மள இந்த करना है. கனியை கொண்டு வரது தான் ஜெபம். इसलिए कहा था ये फल को लाना ही प्रार्थना है. அதுக்கு தான் இந்த வேதம் இருக்குது. इसीलिए शास्त्र நம்முடைய है, உபவாசம் இருக்கு. हमारा उपवास है. இது மூலமாக இந்த கனி பிறக்கும். इसके द्वारा ये फल पैदा இந்த होगी. கனி மூலமாக கிரியை பிறக்கும். ये फल के द्वारा क्रिया पैदा அந்த होगी. கிரியை மூலமாக
அங்கீகாரம் வரும். ये क्रिया के द्वारा स्वीकारी जाएगी, அதுக்கப்புறம் தான் ஆண்டு பலன் கொடுப்பார். उसके बाद परमेश्वर फल देगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் process, வேற ஒண்ணும் यही கிடையாது. उसका एक रीति है, அதனால நம்மட்ட இல்லங்கிறதுக்காண்டி வருத்தப்பட इसलिए हमारे வேண்டாம். पास नहीं है इसके लिए चिंता नहीं करना है। இன்றைக்கு ஆண்டட்ட ஒப்பு கொடுங்க. आज परमेश्वर के पास எனக்கு அது समर्पण करो, தாங்கப்பா. पिता मुझे वो நான் அதை दीजिए, பெற்றுக்கொள்ள मैं விரும்புறேன். भी उसे पाना चाहता हूँ। ஓகே, நான் சுருக்கமா முடிக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிறது, மூன்றாவது சொல்லுகிறது, तीसरा कहा அவன் गया है, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல वो இருப்பான். पत्ते न गिरे हुए पेड़ के समान அல்லேலூயா. रहेगा। हालेलुया। இந்த இலை உதிராதிருக்கிற மரம் என்பது ये पत्ते न गिरे हुआ पेड़ यानी எப்போதும் பசுமையா இருக்கிற அனுபவம். हमेशा हरा भरा रहने वाला एक अनुभव। அல்லேலூயா. हालेलुया। எப்போது பசுமையா இருக்கிற அனுபவம். हमेशा हरा भरा रहने वाला உங்க एक अनुभव। வாழ்க்கை எப்போது செழிப்பா இருக்கணும். आपका जीवन हमेशा हरा भरा இது होना ஆக்சுவலி चाहिए। சொல்லப்போனா தமிழ்ல இலை உதிராதிருக்கிற மரம் சொல்லி ये இருக்கு. तमिल में कहा गया है कि पत्ते न गिरे हुए पेड़ के பட் समान, இங்கிலீஷ்ல நீங்க சம் வெர்ஷன்ல நீங்க வாசிங்க लेकिन அப்படின்னா अंग्रेजी में कुछ अनुवाद में पढ़ोगे तो இலை காயாத மரத்தை போல இருப்பான். पत्ते सूखे बिना रहने वाले पेड़ के समान रहेगा। கேஜேவி ஏஎம்பி ஆம்பிளிஃபையர் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். केजेवी में सब देख யாராவது सकते ஒருத்தன் हैं। வாசிங்க, எடுத்துறீங்களா? சங்கீதம் 1:3. मैं संगीता 1:3। ஓகே, ஆக்சுவலி இதுக்கு ஹெப்ரி மொழியிலயும் அது வந்து இலை வாடாத மரம் தான். इब्रानियों भाषा में भी कहा सरी? गया है कि हाँ? पत्ता न सूखा हुआ करता ஓகே, அல்லேலூயா. हालेलुया। அப்போ இலை உதிராதிருக்கிற மரம் என்பது இலை வாடாதிருக்கிற மரத்தை போல இருக்கும். जो पत्ते न गिरे यानी कि पत्ते न सूखे हुए पेड़ உங்க के समान இலை है। கூட வாடாதுங்க. आपका पत्ते भी नहीं அதுக்கப்புறம் सूखेंगे, உதிர்தா இல்லையான்னு பாப்போம். उसके बाद वो गिरते कि नहीं அல்லேலூயா. देखेंगे। हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே பசுமையா तो இருக்க हमारा வேண்டும். जीवन हमेशा हरा भरा होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எரேமியா 47:12 சொல்லுகிறது, यिर्मयाह 47 उसका 12 कहते हैं, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். नदी के दोनों तरफ जो हर प्रकार के पेड़ बढ़ेंगे, அதனுடைய இலைகள் உதிர்வதும் இல்லை, उसके पत्ते न तो गिरते हैं கனிகள் கெடுவதும் இல்லை. न तो उसके फल बिगड़ते हैं। ஏன்? क्यों? அவைகளுக்கு பாயும் தண்ணீர் उसके लिए बहने वाली पानी பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். पवित्र स्थान से बहने के இப்ப कारण, நீங்களும் நானும் எந்த தண்ணியில வாழ்றோம்? आप और मैं किस पानी में जाने பரிசுத்த वाले हैं? ஆவியானவர் என்கிற நீர்க்கால்ல இருக்கிறோம். जहां पर पवित्र आत्मा के नाले हैं அப்ப இந்த वहां पर होना பரிசுத்த चाहिए। ஆவியானவர் எங்க இருந்து வருகிறார்? तो पवित्र आत्मा कहां से आता பரிசுத்த है? ஸ்தலத்திலிருந்து वो வருகிறார். पवित्र स्थान से இப்ப आता அந்த है। பரிசுத்த ஸ்தலத்துல தண்ணீர் उस வருகிறது. पवित्र स्थान से पानी आती है, அது அதனுடைய இலை உதிர்வதும் இல்லை, न तो उसके पत्ते गिरते அவருடைய हैं, கனி கெடுவதும் இல்லை. न तो उसके फल அவர்கள் बिगड़ते हैं। மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே वो இருக்கும். हर महीने नए नए फलों को देते रहते हैं, கனிகள் புசிப்புக்கும் और फल खाने के அவைகள் लिए, இலைகள் அவிழ்த்ததுக்கும் ஆனவைகள். और उसके पत्ते जो औषधों के लिए इस्तेमाल होते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த கனியா இந்த இலையா நம்ம இருக்கணும். तो इस फल के समान इन पत्तों के ஒவ்வொரு समान हम நாளும் रहना புது है। கனியை கொடுத்துக்கிட்டே இருங்க. हर एक दिन नए फल देते रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு வந்துச்சா? आज प्रेम आई क्या? நாளைக்கு சமாதானத்தை சேர்த்துக்கொள்வோம். कल हम शांति को मिला लेंगे, சந்தோஷத்தை சேர்த்துக்கொள்வோம். आनंद को मिला लेंगे, நீடிய பொறுமையை சேர்த்துக்கொள்ளுங்க. धीरज को मिला लेंगे, நற்குணத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. अच्छे गुण को मिला लेंगे, சாந்தத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. हम शांति को मिला लेंगे, இச்சையடக்கத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. हम संयम இப்படி को मिला ஒவ்வொரு நாளும் लेंगे। புதுசா சேர்க்கிற ऐसे மாத்திரமல்ல, हर एक दिन नए नए को என்னுடைய मिलाना ही இலைகளும் नहीं। வாடாம और இருக்கணும். परमेश्वर के पत्ते भी सूखे बिना रहना। அல்லேலூயா. हालेलुया। அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு वो பயன்படுகிறது. पत्ते जो है आरोग्य पाने के लिए इस्तेमाल होते அப்ப हैं। நாம तो हम மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கும். दूसरों के लिए इस्तेमाल लाभदायक மற்றவங்கள் रहना है। பலனடையத்தக்கதாய் நம்ம மாற हम दूसरे வேண்டும். फल पाने लायक रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்டவன் ऐसे जो रहता है, அல்லேலூயா, हालेलुया, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு जो नाले के किनारे लगाए தன் காலத்தில் தன் கனியை தந்து अपने समय में अपने फल को देकर இலையுதிரா இருக்க மரத்தை போல் पत्ते இருப்பான். न गिरे हुए पेड़ के समान அவன் रहेगा। செய்வதெல்லாம் வாய்க்கும். वो जो कुछ करेगा वो सफल அவன் होगा। என்ன செஞ்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். वो जो कुछ करेगा वो सफल होगा। ஆதியாகமம் 24:1 பாருங்களேன். उत्पत्ति जो है 24 उसका 4 देखिए। ஆபிரகாம் வயது சென்று முதிரவனானான். अब्राहम जो है बड़े उम्र होकर बूढ़ा हुआ। கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने अब्राहम को हर बातों में आशीष किया, ஒரு காரியத்தில் இல்ல, एक बात में नहीं, சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். सारे बातों में आशीष किया। 1 சாமுவேல் 18:14 பாருங்க. हम पहला शामिल 18-14 में 1 देखते हैं। சாமுவேல் 18:14 पहला शामिल தாவீது 18-14 में தன் செய்களில் எல்லாம் दाऊद ने अपने सारे क्रियाओं में புத்திமானாய் நடந்தான். बुद्धिमान रीति से கர்த்தர் चलकर அவனோட கூட இருந்தார். परमेश्वर उसके संग था। அல்லேலூயா. हालेलुया। பாருங்களேன், ஆபிரகாமா இருக்கட்டும், देखिए अब्राहम होने தாவீதா दो, இருக்கட்டும், दाऊद होने दो, என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் वो ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. जो कुछ किए वो सब आशीषित இந்த पाए। சக்சீட் என்பது ये जो सफल यानी ஆசீர்வாதம் இருக்கிறது, आशीष है, நம்ம ஞானமாய் செயல்படுகிற அனுபவம் हम இருக்கிறது, बुद्धिमान की रीति से क्रिया ஜெயம் करते கொள்கிற हैं, அனுபவம் இருக்கிறது. हम विजय पाने वाला अनुभव தாவீது है। சகல காரியங்களும் புத்திமானாய் நடந்தான். दाऊद हर बातों में बुद्धिमान की रीति चला, அதனால தான் அவன் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறினான். इसलिए वो विजयी बना। அல்லேலூயா. हालेलुया। அவன் ஒரு ஜெயம் பெற்ற மனிதனா மாறின वो காரணம் विजय पाने के लिए कारण क्या அவன் है? எல்லாத்திலும் புத்திமானாய் वो நடந்துட்டான். हर बातों में एक बुद्धिमान की रीति से चलने சொல்லுங்க, இந்த लगा। அனுக்கிரகம் நமக்கும் கிடைக்கட்டும். आज वो अनुग्रह हमें भी मिलने दो। அல்லேலூயா. हालेलुया। நான் செய்தெல்லாம் வாய்க்கணும்பா. मैं जो भी करता
करता हूँ सफल ரோமர் होना है पिता। 8:34 சொல்லுகிறது रोमियो 8:34 இவை कहती है, எல்லாவற்றிலும் ये सारे बातों में நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே हम पर प्रेम करने वाले के द्वारा முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்போம். पूरी तरह विजय पाएंगे। வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது प्रकाशित वाक्य 21:7 ஜெயம் कहती है, கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் जो கொள்கிறான். विजय पाता है वो हर बातों को हासिल அப்ப कर நம்ம लेता है। ஜெயம் எடுக்கிற ஒரு பிள்ளையா तो இருக்கணும். हम विजय पाने वाले के समान இந்த रहना வசனத்தை है। பிடித்துக் கொள்ளுங்க. इस वचन को थाम लीजिए। அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னீங்களாப்பா. वो जो भी करता है वो सफल होगा, आपने நான் कहा है செய்கிற ना வேலையெல்லாம் पिता। கர்த்தர் पिता வாய்க்க मैं करने वाले कामों को आशीष करो, நான் செல்லுகிற பிரயாணத்தை मैं வாய்க்க करने वाले सफर को आशीष करो, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க मैं करने वाले हर एक कामों को बातों को आशीष என்ன करो। ஆசீர்வதிங்கன்னு मुझे கேளுங்க. आशीष करो, ऐसे என்ன मांगिए। புத்திமானா நடக்க வைங்க. मुझे बुद्धिमान की रीति என்னை चलाइए, ஜெயம் கொண்டவராய் வாழ मुझे एक வைங்க. विजयी रूप में जीने लगाइए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த மூன்றாம் வசனத்தின்படி तो ये तीसरे वचन के கர்த்தர் अनुसार நம்ம இந்த மாதம் முழுவதும் நடத்துவாரா. परमेश्वर हमें इस पूरे महीने चलाए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் वो நடப்பட்டு नाले की ओर लगाए தன் जाकर காலத்தில் தன் கனியை தந்து अपने ऋतु में अपने फल को இலையுதிராது देकर இருக்கிற மரத்தை போல पत्ते இருக்கிறான். न गिरे हुए पेड़ के அவன் समान செய்வதெல்லாம் रहकर வாய்க்கும். वो जो कुछ करता है वो सब இதுக்கு सफल நம்ம என்ன होता है। செய்யணும்? इसके लिए हमें क्या करना है? வேதத்தை இரவும் பகலும் படித்து தியானிக்கணும். शास्त्र को दिन और रात पढ़कर ध्यान करना है। அல்லேலூயா. हालेलुया। செய்வீங்களா? करोगे? கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। கிறிஸ்து நம்ம